ஏங்க அபியூசர் குரூப்லாம் கிடையாது. சஃபிக்குன்னு ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன். ஏங்க இந்த சஃபிக்குன்னு ஒரு திருட்டுத்தாயில இருப்பான். அவன் எல்லா வேலையும் செய்வான். அவனுக்கு கூட கோவஸ்ட்னு ஒருத்தன் வச்சிருப்பான். ஓகேவா? அவன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாரையும் அவனுக்கு கூட நீங்க எப்படி இணைந்து ஏங்குனீங்க? அதுதான் கேள்வி. எப்படி உங்க கூட சுத்தின பிளாக் பேந்தரா பழி கொடுத்தீங்க? அவரு சொல்றதுக்கு அப்படி ஆட் பண்ணிருங்க. நீங்க கேள்வி கேட்பீங்க, பதில் சொல்ல வரும்போது இன்னொருத்தர் பேசுவாரு. ஏங்க நீங்க தாராளமா பேசுங்க. சரி ஓகே, எல்லாருக்குமே மியூட். எல்லாரும் யாரும் பேசாதீங்க. ரைட். நேத்தி அவங்க ஸ்பேஸ் போட்டாங்க. ரைட்டா? அந்த அபியூசர் குரூப்ல அந்த ஆடியோவை ப்ளே பண்றப்ப ஒருத்தர் மெசேஜ் போட்டாரு. இது பேந்தர் வாய்ஸே கிடையாது. இது இச்சிகோன்றவன் வாய்ஸ் அப்படின்னு போட்டாரு. நான் அதை கிளாரிஃபை பண்ண போனேன். அந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் மூவ் ஆன் பண்ணேன். சரிங்களா? நான் போனதுக்கான காரணம் இது மட்டும்தான். அந்த ஸ்பேஸை ஏன் போட்டாங்க, ஏன் ஹோஸ்ட் பண்ணாங்கன்றது நீங்க கேட்க வேண்டியது சஃபிக். நான் 10 தடவை சொல்லிட்டேன். சஃபிக்கும் எனக்குமான கான்வர்சேஷன் என்னன்னா இது மட்டும்தான் அப்படின்னு. இந்த ஸ்பேஸை ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்றதும் அந்த ஆளு விசிகால இருந்து வந்தானான்றத என்கிட்ட வந்து எந்த ஆளு பேந்தரே விசிகாவா அப்படின்றத என்கிட்ட ஏற்கனவே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இத கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க ஸ்பேஸ் போட போறாங்கன்றத அங்க ட்விட்டா ஓடி. ஏங்க விசிகா தான் திமுக கட்சி ஆச்சாங்க. இல்ல உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது ப்ரோ. ஒன்றாக உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது அவர் பிளாக் பந்தர் விசிகா இதுவரைக்கும் நேத்து தான் தெரிஞ்சிச்சா இல்ல? யாரு எனக்கா? ஆமா ஆமா. ஏங்க ஏற்கனவே இந்த 56 இன்ச்சஸ் இந்த வீடியோ போட்டப்போ நான் ஸ்பேஸ் போட்டு அங்கேயே சொன்னேன் விசிகா தான், ஐ மீன் பேந்தர் வந்து விசிகா தான், அவன் புதியவனும் கிடையாது அப்படின்றத நான் அப்பயே சொன்னேன். இந்த புதியவன் தான் யாருங்க? சொன்னேன். திரும்பவும் நீங்க அதை கேக்குறீங்க. சும்மா உங்களுக்கு புதியவன் டவுட்னு இத்தனை தடவை கேட்கறதுனால ஒரே ஒரு டைம் கிடைச்சா சொல்ல முடிஞ்சா புரிஞ்சுக்கிங்க. இங்க நான் ஒன்றாக ஐடின்ற பேர்ல போயிட்டு பல இடங்கள்ல ஏதாவது அசிங்கமான வார்த்தைகள் பேசுவோம். சரிங்களா? புதியவன்ல ஸ்பெஷல் கெஸ்ட் யாரையாவது இன்வைட் பண்ணி பேச வைப்போம். திமுக சார்பா வந்து பேசுறவங்கள பேச வைப்போம். சரி ஓகே. அந்த ரெக்கார்டிங் ஓடுறதே இருங்க கேட்டீங்கல்ல, பதில் சொல்லாமா வேணாமா? இருங்க எனக்கு அதை விட முக்கியமான ஒரு டவுட் இருக்கு. இதுல எல்லா சந்தல் எது நடந்தாலும் ஷஃபிக் ஏன் பஞ்சாயத்து பண்றாரு? ஷஃபிக்கோட ரோல் என்ன? அத ஷஃபிக்க போய் கேளுங்க. சும்மா ஷஃபிக்கோட சேர்ந்து நான் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணியிருந்தா என்ன கேளுங்க. அந்த இடத்துல ஷஃபிக்கோட நீ ஏன் நேத்து நீ இல்ல அதை ஒருத்தவர் கிச்சுக்கோக்குன்னு சொல்லிட்டாரு குரூப்ல. நீ ஏன் போய் அதை போய் நியாயப்படுத்தினு கேக்குறேன். அவங்களுக்கு தெரியுது எல்லாரும் என் கூட இருக்கிற பையன் என் ஃப்ரெண்டுங்க. அதுக்காக நான் போய் சொன்னேங்க. ரெண்டாவது அந்த பர்டிகுலர் ஆடியோ ப்ளே பண்ணது என்னன்னு எனக்கு தெரியும். அதனால போய் நான் சொன்னேங்க. அது இச்சிகோ கிடையாது. இல்ல மாம்ஸ் நீ நானா உட்காந்து ரொம்ப பேசியிருக்கோம் மாம்ஸ். நீ இந்த விஷயத்துல நிறைய மறைக்கிற. அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா நீ நான்லாம் உட்காந்து ஸ்பேஸ்ல ரொம்ப பேசியிருக்கோம், நல்லா பேசியிருக்கோம். நான் வந்திருக்கேன், என் ஸ்பேஸ் நீ வந்திருக்க. இல்ல ஒன்றாக நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசியிருக்கோம். அப்ப நீ என்னென்ன வார்த்தை சொல்லிருக்க எனக்கும் கேட்கும். சரியா? நீ ஏன் இவ்வளவு சமாளிக்கிறேன்னு கேக்குறேன். எதுக்கு பேந்தரை மட்டும் தனி போட்டு இப்ப அடிச்சீங்க? அது ஏன் எனக்கு புரியவே இல்லை. அது இல்ல என்னமோ சூச்சம் இருக்கு. ஒன்றாக யாரோ வெளியே எக்ஸப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேந்தர் ஆடியோ லீக் பண்ணி அதை நீ மறைச்சிருக்கேன். என்னோட 100% சொல்றேன். ஏன்னா இது வந்து அதான் உண்மை. சரியா? அதுதான் உண்மை. அடுத்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீ வந்த நேரத்துல வந்து எல்லாரையுமே வந்து டிசோன் பண்ணி தான் இருக்கிற. புரியுதா இல்லையா? யார பத்தி கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்ட்டு. ஓகே சும்மா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த நேத்து ஒரு ரெக்கார்டிங் போட்டாங்கல்ல, இந்த ரெக்கார்டிங் எப்படி போச்சு, எங்க இருந்து போச்சு, எதுக்கு ஷஃபிக் போடணும், உனக்கு அந்த ரெக்கார்டிங் முதல்ல தெரிஞ்சுன்னு தானே சொன்ன நீ. இப்போ அதுதான் சொன்ன நீ. கரெக்டா இல்லையா? ஒன்றாக சரண் அந்த ரூம் ஓடுனதே எனக்கு தெரியும்னு சொல்றேன் சரண். தெரியும். கரெக்டா இல்லையா? அப்ப இவ்வளவு நாள் எதுக்காக வந்து பிளாக் பேந்தர் கிட்ட நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம்? என்ன எதுக்காக பேசி இல்ல எல்லாரையும் இப்போ நேத்து ஷஃபிக் ஏன் ஸ்பேஸ் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கேக்குறாரு. கரெக்டா இல்லையா? இந்த ஸ்பேஸை யார் போட்டிருக்கணும்? முதல்ல தெரிஞ்சது யாரு? உனக்கும் யூசப் நான் தானே. நானு முதல்ல யாரு போட்டிருக்கணும்? நீங்க தானே போட்டிருக்கணும். பரணி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இத்தனை நாள் நீங்க வந்து பழகுறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி தெரியும்ல பிளாக் பேந்தர் இந்த மாதிரி வந்து இது பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. உங்ககிட்ட இது வரைக்கும் யாராவது வந்து
பிளாக் பேந்தர் விசிக்கு அவனை கேட்டிருக்காங்களா? நாங்க ஏன் கேட்கணும்? அவன் இத பத்தி உங்ககிட்ட அவன் யாராவது வந்து திமுக கேட்டிருக்காங்களா? பத்தி பேசிட்டு இருக்கான். நாங்க ஏன் ஐயா அவனை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்? யாராவது கேட்டிருக்காங்களா? இல்ல இல்ல சொல்லியிருக்காங்களா? நான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க நாம் தமிழரா இல்ல டிஎம்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். கேட்டது இல்ல. நீங்க வந்து ஒரு கொள்கையை பேசுறீங்க, கரெக்டா இல்லையா? ஆமா. அப்போ உங்க கொள்கையை பத்தி தெரியுது எனக்கு, சரி. கரெக்டா இல்லையா? கரெக்ட் அப்போ தான், சொல்லுங்க. கரெக்டா இல்லையா? அப்போ ஏற்கனவே வந்து பிளாக் பேந்தர் பத்தி தெரியுங்களா? ஏன்னா நீங்க வந்து எல்லாருமே வந்து இப்ப டிசோன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வெஞ்சர்ஸ்ல இருந்து ஷஃபிக்ல இருந்து 2 பேருமே நீங்க வந்து டிசோன் பண்றீங்க. ஏங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க கிட்ட இங்க போய் பாருங்க, கேளுங்க நான் அப்படின்ட்டு. வெஞ்சர்ஸுக்கும் எனக்கு கம்யூனிகேஷன் இல்லன்னு சொல்ல. ஆனா சஃபீக்குக்கும் எனக்குமான கம்யூனிகேஷன் நான் என்னன்னு சொல்லிட்டேன். சரியா? இப்ப ஏஞ்சல் என்ன சஃபீக் கேக்குறாரு? பண்ற எல்லா ஏஞ்சல் விஷயத்தையும் ஒரே என்கிட்ட கேள்விதான் கேட்டாரு. கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல நேத்து முடியும்? ஏன் நீங்க வந்து இது பண்ணீங்க? எதுக்கு அவங்க 2 பேரும் ஸ்பேஸ் போடுறாங்க அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டாங்க, கரெக்டா இல்லையா? அந்த ஏங்க கேள்விக்கு என்ன என்ன சஃபீக் பதில் சொல்லணும்? போட்டதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்பயும் நான் அதான் கேட்கிறேன். அத நீங்க சஃபீக்க கேளுங்கன்னு நான் சொல்லிட்டேன். இல்ல உங்களுக்கும் ஒரு சஃபீக்குக்கும் இல்ல உங்களுக்கும் சஃபீக்குக்கும் தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை அப்படின்னாக்கா, நீங்க அதுக்கு சஃபீக்க முன்னாடி வச்சு இல்ல ஒண்ணு நீ எங்களுக்கு சொல்லு எந்த பிரச்சனை சொல்லுன்னு ஐயோ, என்ன நான் கேட்கும்போது ஷஃபிக்காக தான் நான் என்ன பேசவே பதில் சொல்ல வந்துடுறேன் முடியும்? மேல. உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து பிரச்சனை டிசோன் கிடையாது. பண்றீங்க. இல்ல எங்களுக்கு ஐயா பிரச்சனை கிடையாது. இல்ல சரண், ஒன்றாக நீங்களும் நானும் அவுட் ஆஃப் இதுல நம்ம ஏதாவது பேசியிருக்கோமா? இல்ல அதுதான் சொல்றேன் ஒன்றாக. இப்ப வந்து பர்சனலா நேத்து எத போட்ட பத்தியாவது ஸ்பேஸுக்கும் நம்ம இதுக்கும் டிஸ்கஸ் சம்பந்தமே. பண்ணி நண்பர்களே, நான் வந்து மியூட் போட்டேன். ஒன்றாக உங்ககிட்ட கேள்வி என்ன தெரியுமா? அன்னைக்கு நடந்த பிரச்சனையில யாரையோ போட்டு அவுத்து அவுத்து இறக்கி விட்டாங்க. யாரு? பிளாக் பேந்தர். நீங்க வந்து மச்சான் மாமான்னு பேசுனீங்க. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, தடக்குன்னு வந்து எனக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனீங்களா, அது ஏன்னு கேக்குறாங்க. டெட் சாட் கொஞ்ச நேரம் இறங்குறங்க. நீங்க இருக்கீங்களா ஒன்றாக? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுதான். நீங்க வந்து டிசோன் இருக்கு பண்ணிட்டீங்க. இருக்கு. இல்ல எதுக்குன்னு டிசோன் கேக்குறேன். பண்றீங்க. எதுக்குன்னு கேக்குறேன். ஏன்னா சந்துல வேற விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. நீங்க இருங்க டக்குன்னு இருங்க பிளாக் இருங்க பேந்தர் ஏஞ்சல் ஒரு நிமிஷம், என்னோட கேள்வி முடிக்கல. இவர் வந்து டிசோன் பண்ணிட்டாரு. யாரு? பிளாக் பேந்தர் வந்து புதியவன் குரூப்ல இல்லன்னு சொன்னாரு. அது ஏன்னு கேக்குறேன். இருங்க சேவல் கொஞ்ச நேரம் கை தூக்காதீங்க. அததான் ஒன்றாக உங்ககிட்ட நெஞ்ச புடிச்சு நிறைய பேர் கேக்குறாங்க. இததான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் சுமோ. 56 இன்ச்சுன்னு ஒருத்தன் அந்த இது போட்டான்ல, அன்னைக்கே நான் ஸ்பேஸ் போட்டு புதியவனுக்கும் பேந்தருக்கும் சம்பந்தம் இல்லன்றத ஊர் முழுக்க உட்கார வச்சுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு தலபாட அடிச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க நேத்து ஏன் டிசோன் பண்ணீங்க, நேத்து ஏன் டிசோன் பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. அது நடந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆயி போச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அது எப்ப நடந்துச்சுன்ட்டு. ஆனா நான் அத அப்பயே சொன்னேன். இப்போ அத இது நான் யாருங்க சொன்னதுக்கு டிசோன் ஏப்ரல் பண்ணா? இப்ப 19ஆம் தேதி புதியவன் யாரு? இப்ப உண்மையாவே புதியவன் யாரு? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு யூடியூப் வீடியோவ நான் மேல பின் பண்றேன். அதுல யார் யார் இருந்தாங்கன்றது அப்ப போட்டதுலயே இருக்குது. சரிங்களா? டெட் சாட் எனக்கு இதுக்கு மைக் மேல அக்செப்ட் சொல்ல பண்ணாதீங்க. தெரியல. கொஞ்ச வெயிட் நேரம் வெயிட் பண்ணுங்க. பண்ணுங்க. டெட் சாட் வெயிட் பண்ணுவாரு. ஓகே ஓகே. நான் வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் பேசுங்க. இல்ல ஏங்க ஒன்றாக நீங்க உண்மைக்குமே இருங்க ஒரு நிமிஷம். புதியவன்றவர் யாரு? இப்போ என்னங்க இது மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரீங்க. ஏங்க சிஹெச்ல கிளப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. கிளப்னா ஒரு கிளப் கிரியேட் பண்ணி அதுல மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு வச்ச பேர் தாங்க புதியவன். அந்த பேர்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணி எல்லாரும் வேலை ஏங்க செய்றாங்க. ஓனர் யாரு? அதோ கீழ உட்கார்ந்திருந்தாரு இல்லைங்களா? யூசுப் அண்ணா அவர்தாங்க. பட் நீங்களும் யூசுப் தான் பேசுறீங்க. ஓனர். அந்த நேத்து யூசப் வந்து நான் தாங்க யூசப் வந்து சரியான சும்மா ஓகே ஐயா இவரை சும்மா மியூட் பண்ணி இறக்கி அவர் விடுங்க ஐயா, கொஞ்சம் அவரை இறக்கி இறக்கி விடுங்க. விடுங்க. இருங்க, எனக்கு ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு ஆடியோ கிளிப் போடுறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து D4 எனக்கு யாருன்னே தெரியாது. சேவல் நீலாம் பேச சேவல் சும்மா இந்த அளவுக்கு என்டோஸ் பண்றது எனக்கு புரிய என்ன மாட்டேங்குது. பேசணும் சொல்லு. ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி இவர் என்ன பேசிட்டு இருந்தாருன்றது உங்களுக்கு என்ன தெரியும். பேசிட்டு இருந்தேன்? ஓகேவா? இப்போ எல்லாம் தான் நீங்களும் தான் பேசிட்டு இருந்தீங்க. ஓகேவா? நீங்க வந்து இப்படி பேசணும்ன்றது அவசியம் இல்லை. அவ்வளவு ஓகேவா? சொல்லிட்டாங்க. நீங்க அவங்களே கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை அங்கே ஷார்ட் அவுட் ஆயிருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து D4 உடைய போட்டோ வந்து ரொம்ப வல்கரா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த போட்டோ என்னன்றத நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ஒண்ணும் இல்ல, சிங்கிங் ஸ்பேஸ்ல இருக்கிறத வச்சு அவர் கண்டென்ட் மில்க் பண்றாருன்றத கோட் பண்ணி தான் அந்த இமேஜ் அவர் போட்டார். இப்போ இதோட யாரோட குரல் இது? அது என் குரல் தாங்க. ஓகே, தேங்க்ஸ். D4 முதல்ல தெரியாதுன்னாரு. இப்போ D4 போட்டிருக்காருன்னு சொல்றாரு. D4 வந்து இப்படி போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. இப்போ இவரோட குரல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. போதும், அது போதும். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஏங்க D4 வந்து கிளப் ஹவுஸ்ல இருந்து வந்தவர் கிடையாது. இப்ப ஒன்றாக இப்ப அது பேசே கிடையாது. நான் வந்து நிறுத்திட்டேன். என்னங்க இது? ஒன்றாக அது இப்ப பேச்சு கிடையாது. இப்ப பேச்சு வந்து இப்ப வேற இதுல தான் போயிட்டு இருக்கு.
இப்ப எனக்கு என்னன்னா நீங்க எல்லாருமே டிசோன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அது வந்து புரியல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப ஏஞ்சல் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி. ஏன் ஷஃபீக்கும் வெங்கடேஷும் அந்த பேசல? ஏன் நீங்க சொல்லல? ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்ல முன்னாடி, யூசப் எனக்கு முன்னாடியே தெரியும். இப்ப இந்த ஆடியோ அண்ட் இப்ப இந்த ஆடியோ வந்து யார் மூலமா வந்துச்சு? இப்போ உங்க மூலமா வரல. அது அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகேவா இல்லையா? யார் மூலமா வந்திருக்கு கரெக்டா இல்லையா? அவங்க ஏன் வந்து இது பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட்? நான் இதே கேள்விதான் ஷஃபீக் கிட்டையும் கேட்டேன், இவர்கிட்டையும் கேட்டேன். யார்கிட்ட? வெஞ்சஸ் கிட்டையும் கேட்டேன் நான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப ஏன் திடீர்னு வந்துட்டு இந்த ஆடியோ வெளியே வரணும்? இந்த ஆடியோ நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே கேட்டுக்கிறேன். இல்ல நேத்து நான் பேனல்ல ஏறினது பிரச்சனையா? எனக்கு சீரியஸா புரியல. உண்டாங்க நீங்க பேனல்ல நீங்க ஏறினது நீங்க பாட்டுன்னு உங்க இஷ்டத்துக்கு டாபிக் எல்லாம் மாத்த. இருங்க ஒரு நிமிஷம், நான் தான் மியூட் போட்டேன். ஆமா, நேத்து இதுக்கு முன்னாடி ஒன்னா இருந்தவன் எல்லா பயலும் சேர்ந்து ஒருத்தனை மாத்தி காட்டி கொடுத்தீங்க. எனக்கு வந்து என்ன பண்ணீங்க? என்ன ஒரு ஸ்பேஸ்ல கூட்டு போயிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி திட்டு தாயில வேலை செஞ்சா அதை பண்ணா இதை பண்ணா அப்படி சொன்னீங்க. ஆனா பிளாக் பேந்தர் வந்து உலகத்திலேயே ஆகா பெரிய புத்திசாலி. அதுக்கு பப்பி குட்டி வந்து அவனுக்கு வந்து வேஸ்லின் போட்டு கரக் புறக் பறக் கரக் புறக்குன்ற ஒன்றாக அவரோட ஃப்ரெண்டா இருந்தாரு. ஆனா எல்லா பயிலும் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு ஷஃபீக்கு அதே நியாயத்தை பண்றாரு. யாருக்கு? எனக்கு பண்ண நியாயத்தை. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் இதை செஞ்சான் அதை செஞ்சான். கடைசியில பிளாக் பேந்தரையும் இறக்கி விட்டீங்க. எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு இடத்துல வேஷமா பண்ணிட்டு இருக்கீங்களே, அது என்னடான்னு கேட்டா எவனாவது உண்மையை சொல்றீங்களா? திருட்டு தாயிலேயே நம்பர் 1 தாயில நிக்கிறீங்களாடா, இது எப்படிடா இது? ஒன்றாக அதான் கேள்வி, எதுக்கு திடீர்னு வந்து நம்ம எதுக்கு ஒன்றாக வந்து ஒன்றாக வந்து டக்குன்னு வந்து பிளாக் பேந்தர் ஓகே இன்னொருத்தர் வந்துட்டாரு அங்க வாங்க அபாரா தேஸ் அவர் வந்துட்டாரு, அவருக்கு பைக் கொடுக்கணும். சரண் உனக்காவது தெரிஞ்சா சொல்லுடே. நேத்து தலைவர் எதுக்கு அதை போட்டு அடிக்கணும், பிளாக் பேந்தர் எதுக்கு போட்டு யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அவரை தெரிஞ்சா? அதுதான் கேள்வி. சும்மா வார்த்தைய பார்த்து விடுங்க, சும்மா திருப்பி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சும்மா வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒண்ணு பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க போயிட்டு தனியா பேசணுங்களா? அதை இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். சும்மா வெயிட் பண்ணுங்க. சபீக் மாம்ஸ் நீங்க சொல்லுங்க, நேத்து எதுக்கு பிளாக் பேந்தரா தனியா வெட்டுனீங்க? அதான் கேள்வி. இல்ல ஏஞ்சல் மாம்ஸ் அதான் அப்புறம் பேசுவோம். என்னடா சும்மா உனக்கு பிரச்சனை? இல்ல இது திசை மாறி எனக்கு போர் அடிக்குது. 100 தடவை சஃபிக்னு சொல்லிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை? பொண்டுகா. ஓகே. நான் இல்லாதப்ப சஃபிக்னு 100 தடவை சொல்லிட்டு இருக்க. என்ன உனக்கு பிரச்சனை? என்னடா சொல்டா? அற்புதம். திட்டுங்க. நீங்க விடுங்க, அது சுமோட்டு. நீங்க அதுக்கப்புறம் டிஎம்ல தான் பேசுங்க. பட் ஒரு பைத்தியக்காரன். சும்மா வெயிட் பண்ணுங்க, சும்மா வெயிட் பண்ணுங்க. மாம்ஸ் சபி மாம்ஸ் நீங்க கரெக்டா பேசுங்க. சும்மா இருங்க. இந்த பைத்தியக்காரர்கிட்ட நான் பேசணும். பஞ்சாயத்து பண்றதுக்கு யாரா பெத்து விட்டாங்களா? குடிகார பையல. சரி ஓகே. சபைக்கு நான் யாரையும் 100 தடவை சபிக்குன்னு சொல்றா. இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? ஓ நான் சொன்னது 100 தடவை நீ கேட்டு வந்திருக்க. கேட்கல. இப்ப மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. யாரு மெசேஜ் பண்ணா? உன்னை சுத்தி தான் உலகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கிறுக்கு தாயலி. டேய் முட்டா கூதி குடிகார தாயலி. சரி ஓகே. மியூட்டா போட்டு உங்க அம்மாவோ எதையாவது செஞ்சிருவேன். கம்முடு. சும்மா வெயிட் பண்ணுங்க. சும்மா வெயிட் பண்ணுங்க. சும்மா விடுங்க. சஃபீக் மாம்ஸ் நேத்து நீங்க வந்து பிளாக் பேந்தரை வந்து மிதிக்கிறதுக்கான காரணம் மட்டும் சொல்லுங்க. நீங்க மத்த விஷயத்த அப்புறம் கேள்விக்கு பதில் சொல்லாம இவன் சில்ற தாயல் மாதிரி பிஹேவ் பண்ற பாருங்களா. இவன் வந்து உட்கார்ந்து உலகத்துல நியாயம் கேட்பான். நாயே மியூட் எதுக்குடா போடுற பொட்ட நாயே? சுமானே இந்த மாதிரி எல்லாம் பேச. டேய் சரண், நான் இப்ப இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தேன்? உன் வார்த்தை நம்புறது இதுதான் தப்பு.
நீ நீ வெயிட் பண்ணு ஏஞ்சல் கொஸ்டின் வை. சும்மா வெயிட் பண்ணுங்க சவி பாம்ஸ் நீங்க அங்க போகாதீங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வந்து இங்க ஒரு திராவிட இவன் உக்காந்து இருங்க ஒரு நிமிஷம், இவன் உக்காந்து ஊர்ல 4 பேரை ஒருத்த தெருவுல இறக்கி விட்டுருவானா, அதை உட்காந்து நம்ம உட்காந்து வேலை செய்யணுமா? மாம்ஸ் நம்ம தான் பஞ்சாயத்து பண்ணணும். சும்மா வெயிட் பண்ணுங்க, நீங்க ஒன்றாக எஸ்கேப் ஆக போறாரு. சும்மா வெயிட் பண்ணுங்க, நம்ம வேற மாதிரி போவோம். வேணாம் விடுங்க. சவி பாம்ஸ் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க சண்டை வந்து எப்படி வந்து பண்ணா பாருங்க, ஒன்றாக பேசுடா பொட்ட நாயே. நானே ஸ்பேஸ் போட்டு தரேன், நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க. பட் இந்த டாபிக் முதல்ல முடிப்போம். நானே வேணா உங்களுக்கு ஸ்பேஸ் போட்டு தரேன், நீங்க 2 பேரும் வந்து தாராளமா பேசுங்க. எதுக்கு ஸ்பேஸ் போட்டு உங்க அம்மா சொல்றான்? ஏன் உனக்கு உங்க அம்மா இல்லையாடா? கோத்தாலோக்கா நீங்க தனியா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒன்றாக நீங்க பண்ணது சரி. எஸ், தேங்க்யூ சோ மச். சபி மாம்ஸ் நீங்களாவது சொல்லுங்க, எதுக்கு பிளாக் பேந்தர் கூட நீங்க ஒண்ணா மனதா ரொம்ப அற்புதமான ஒரு நிமிஷம் அது என்ன ஷஃபீக் மட்டும் இது பண்ற? நீ 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன ஷஃபீக் மாம்ஸ்? நீ யாரா பேசுறோம்? எவன்டா பேசுறோம்? கௌசி இப்ப சொல்ற, நான் பேசுறேன்டா. நான் ஸ்பேஸ் போறேன், வரியா? உங்களுக்கு தான் கேட்கிறேன். டேய் பரணி ஏஞ்சல் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் பர்சனலா ஒரு சண்டை இருக்கு. 2 பேரும் பேசிட்டோம். ஓகே, நல்ல பேர், நல்ல அற்புதமான ஸ்பேஸ். இருங்க, சும்மா வெயிட் பண்ணுங்க. சவி பாம்ஸ் நீங்களாவது சொல்லுங்க, எதுக்கு பிளாக் பேந்தர்? இல்ல ஷஃபீக் அந்த மாதிரி பேசாதீங்க. உங்க 2 பேரும் பொட்ட சும்மா நேரா பேசணும். ஆள் இல்லாதப்ப சஃபிக்கு இருங்க, நீங்க ஸ்பேஸ் போட்டு கோகோஸ் வாங்கிட்டு பேசுங்க. 2 பேரும் மாறி நல்லா இருக்கு. இல்ல அதான் சொல்றேன் ஷஃபீக், உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்க போய் பேசுங்க. நீங்க அதான் சார், நீ வந்து அது உங்களுக்கும் அதேதான். நடுவுல வந்து இந்த கௌசி புண்டை பரணி புண்டை எவனா வந்து இல்ல, நான் தான் மீட் போட்டேன். சும்மா இல்ல நடுவுல வந்து நீங்க 2 பேரும் தான் வாய் திறந்தீங்கன்னா கிழிச்சு விட்டுருவோம். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் பேசணும். நீ கொஞ்ச நேரம் ஓரமானல்றா டேய். சரி, நீங்க 2 பேரும் பேசுங்க, நாங்க அப்படியே வெயிட் பண்றோம். எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். சார் வெயிட் பண்ண. சஃபீக் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கெட்ட வார்த்தை நீங்க 2 பேரும் போட்டி போடணும். இப்போ யாரு மிஞ்சுவான்னு பாப்போம், பாக்கலாம். நீங்க பேசுங்க, மத்தவங்க எல்லாம் அமைதியா இருங்க. பேசுங்க சும்மா. மியூட் போடாம பேசுங்க. மூக்க ரிமூவ் பண்ணி விட்டு அவங்க 2 பேரும் பேசணும். ஏஞ்சலானே ஷஃபீக் கோஹோஸ்ட் கொடுங்க, அவங்க 2 பேரும் பேசணும். இப்போ எனக்கு 2 பேருமே வேணும். சொல்லு பத்தாலக்கா, அவனை கொடுக்க சொல்லு. பொட்டையா பேசிடுவோம். இல்ல இந்த மாதிரி பேசாதீங்க ஷஃபீக். என்ன கோவஸ் கொடுங்க. பட் வந்து சவி பாம்ஸ் நீங்க கோவஸ்ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மேட்டர் சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்க சண்டை போடுங்க. நாங்க வெயிட் பண்றோம். அந்த மேட்டர் சொல்லி பேசுங்க. இல்ல மேட்டர் சொல்லு, எனக்கு டின்னருக்கு டைம் ஆச்சு. நீ மேட்டர் சொல்லு. வெயிட் பண்ணுங்க, அது அப்புறம் போலாம். சும்மா அவருக்கு கோவஸ் கொடுங்க. 2 பேரும் சண்டை போடுங்க, நல்லா ஜாலியா இருக்கும். கொடுங்க. ஓ, அவருக்கு கோவஸ் கொடுக்கணுமா? ஓகே ஓகே. குடிகார தாய்டி உன்னால முடியாதுடா, குடிகார பொட்டை. அவரு 10 ரூபாய் வாங்கிக்க. ஓகே Safik, you know very well. Please, Angel, don't take up my speaker. நீ பேசாம இரு ஸ்பேஸ். இல்ல இந்த சுந்தர் டாம் தான் அப்ப பெரிய வீர மயிர மாதிரி பேசிட்டு இருக்க. வந்திருக்கேன்டா, பேசுடா. கூட 2 ஏஞ்சல் நான் என்ன சொல்றேன்னா 2 பேரும் பேசி முடிச்சு இந்த ஸ்பேஸ்ல போகும்போதே மாமா மச்சான் போயிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அண்ணே ஷஃபீக் நீ சும்மா நீ கொஞ்சம் சபை மாம்ஸ் நீங்க கெட்ட வார்த்தை போடுங்க, விஷயத்த சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போடுங்க. அதான் சொல்றேன், எனக்கு டைம் ஆச்சு பிரேக் டின்னருக்கு, அதான் சொல்லிட்டு முடியா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இவரு நேத்து எதுக்கு பிளாக் பேந்தருக்கு ஊமனாருன்னு கேட்கணும். அதுதான் நானும் கேக்குறேன். நீங்க சும்மா இருங்க, சும்மா நீங்க கெட்ட வார்த்தை அப்புறம் போடுங்க. ஓம்புறீங்களே, எதுக்கு யாருக்கு ஓம்புறீங்க? நீங்க ஊர்ல யாருக்கெல்லாம் ஓம்புவீங்க? குடிகார தாயிலி நாக்கு குளறுதுடா பொட்ட புள்ள. நாக்கு குடிகார தாயில இல்ல, நீங்க யாருக்கெல்லாம் ஓம்பி இருக்கீங்க இதுல நல்ல வரைக்கும்? உன்னை சூத்தடிச்சேன்லடா சும்மா பொட்ட, உன்னை சூத்தடிச்சேன்ல, அதுக்காக தான். சும்மா நீங்க போட்ட ஸ்பேஸ் வந்து வேற மாதிரி போறீங்க. ஷஃபீக் என்ன கொஞ்ச நேரம் பேசாம உட்கார்றீங்களா? நீங்க சும்மா நான் பேசாம உட்கார்றீங்க. நீ எதுக்குடா டிஎம் பண்ணி என்ன கூப்பிட்ட? ஷஃபீக் என்ன ஒரு நிமிஷம் உட்காரு. பேசுற ஓத்தாலக்கா ஆள் இல்லாதப்ப பேசுறீல, பேசுடா. யாவன்டா பேசுனா? உமால நீ தாண்டா பேசிட்டு இருந்த. அதனால ஐயோ சரி சார், நீங்க என்னதான் ப்ரூவ் பண்றீங்க? சரி ஓகே, இருங்க சஃபீக் என்ன பைத்தியக்கார பேக்கூதியே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா கேன கூதி. டேய் கொண்டுக்கோ கூதி. திட்டியா திட்டு
ஏஞ்சல் மியூட்டா போடியா. டேய் கவர்னரியா, ஏஞ்சலே கோவஸ்ட்ல இருந்து இறக்கி இரு. அந்த பைத்தியக்காரன் என்ன பண்றதா போட்டான், நீ பண்ணியா? ஐயோ நீ என்ன பர்ஃபார்ம் பண்ற போட்டு அன்மியூட் பண்ணிட்ட. பொட்டை கோவஸ் கொடுத்துட்டு பேசுறா பொட்டை. எதுக்கு கோவஸ்ட்? எதுவுமே கிடையாது, யாருக்குமே கோவஸ்டே கிடையாது. நீ என்ன பண்றே பட்டு என்ன மைத்துக்கு யார ஊம்புறதுக்கு நீங்க வந்து அடிக்கடி மியூட் போடுற பொட்டை. ஒத்தால கால் இல்லாதப்ப பெரிய வீர மயிறு மாதிரி பேசுறா தலி குடிகார தாயலி. சரி ஓகே பேசுங்க. பேசியா வந்திருக்கேன் பொட்டை கூதியான. யோ இப்ப நம்ம 2 பேர் தான். இரு ஒரு நிமிஷம், இன்னொருத்தி இருக்கிறேன். இந்தா நான் தான் ஹோஸ்ட், இதான் ஸ்பீக்கர், பேசு. அழுது கூட வந்தவன் பூராவையும் உட்காந்து தாலி அறுத்தல்ல, இப்ப பேசு. பேசுற ஏய் அன்மியூட் பண்ணி பேசுறா. பொட்ட நாயே எதுக்குடா மியூட் போடுற பொட்ட நாயே? நான் எதுவுமே பண்ணல, பேசு. நான் எதுவும் பண்ணலையா? பேசு. சஃபிக் என்ன பொட்ட கூதியே நீ பேசுறான்ற நானு. அட பொட்ட நாயே, நான் இல்லாதப்ப நீ தாண்டா சஃபிக் 100 தடவை கதர்ன. நான் வந்திருக்கேன்டா, நீ தாண்டா பேசணும் பொட்ட நாயே. அதுதான்டா பைத்தியக்கார பேக்கூதி, நீ பேசுன்ற நானு. நீ குடிகார தாயலி பொட்ட பொட்ட பொண்டுக்கு புண்டாம குடிச்சவன் கருத்து பேச மாட்டான், நீ எவன் சொல்லுவான்? நான் இல்லாதப்ப நீ தாண்டா பேசுன. நான் இல்லாதப்ப உன்னை பத்தி பேசுறது உனக்கு எப்படா தெரியும்? பைத்தியக்கார பேக்கூதி ஊம்புனடா, ஒவ்வொருத்தரையும் ஊம்பிக்கிட்டு திரியிற பொண்டுக்கு கூதியாண்டா நீ. ஒரு புடிச்ச சரி கிடையாது. நீ பேசு. இரு ஒரு நிமிஷம், உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துறேன். என் ஸ்பேஸ்ல நீ என்ன பேசுறமோ பேசு. பேசு, என்ன பத்தி நீ என்ன பேசணுமோ பேசு. தேவடியாமான மியூட் போட்டுக்கிட்டு நீ பாட்டுல பேசுன்னு இருக்க. போட பொட்ட தேவடியாமான. நான் மியூட் போட்டேன், அப்புறம் எப்படி பேசுன? ஓகே, அத ப்ரூவ் பண்றோம். இப்ப நான் மியூட் பண்ணிட்டேன், நீ பேசு. டேய் எங்க இருக்க? எப்படி இறங்கி ஓடனா பாரு. யோ நைனா, இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி வந்தா பாரு. டேய் எங்கடா போன சஃபிக்? ஷஃபிக் என்னும் பொண்டுக தாயாளி, இங்க வா. இந்த மைக் ரிக்வெஸ்ட், யூ டேக் கோஸ்ட். ஸ்மைலி போடு, இங்க வா. ஏங்க பரணி கொஞ்ச நேரம் இருக்க முடியாதுங்க, அவனை விடுங்க. யோ மூக்கா, உன்னா மாதிரி அமடம் எனக்கு நீங்க பாட்னி எரிச்சல் வேலை செய்றீங்க. யோ சும்மா இவ்வளவு நேரம் இவ்வளவு தூரம் நல்லா தானே ஸ்பேஸ் போனது. இவ்வளவு தூரம் ஸ்பேஸ் நல்லா தானே போச்சு. இப்ப எதுக்கு அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? பேசுற கேள்வி மட்டும் கேளுங்கடா. ஏன்டா சண்டை போட்டு கிடக்குறீங்க? அசிங்கமாவே இல்லையாடா இது? 3 பேர் உட்கார வச்சுட்டு சண்டை போட்டு இருக்கிறீங்களாடா? அந்த பைத்தியக்காரன் வர சொல்லு. இந்த அவனுக்கு 2 மணி நேரம் நல்லா தானே ஓடுது ஸ்பேஸ். நல்லா ஸ்பேஸ் போட்டீங்க, நல்லா தானே ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. கடைசியில உங்களுக்கு இப்ப என்னாச்சு? எல்லாம் நாசமா தான் போச்சு. தேவையில்லாம இருக்கா பேசிக்கிறீங்க 2 பேரும். கருத்தை மட்டும் பேசுறா. கேள்வி கேளுங்க. அது ஐடியாலஜி பேசுறேன், அது பேசுறேன், இவன் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான் வந்து கடைசியில யாரையா நீங்க
ஐயோ, இது பண்ணா அவர் வந்து அதை பேசுறாரு, மைக் பண்ணுன்றீங்க, அதை கொடுக்குறீங்க அப்படின்னா பண்ணா அவரை இது பேச விடுங்க. பண்ணுன்றீங்க. சும்மா நம்ம ஒரு பேசுனா இது இருக்கு பரவாயில்ல, சும்மா. சும்மா நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாத்தி நீங்க மாத்தி 2 பேரும் என்ன மியூட் பேசிட்டு பண்ணிடுறீங்க இருக்கீங்க? ரெண்டு பேரும், முகம் புரியுதா? இல்ல இண்டிவிஜுவலா சும்மா பேசுனா மாம்ஸ், போன் பண்ணி ஏன் இத பேசுங்க. வந்து அனுமார் வால் மாதிரி ஏன் வளர்த்துக்கினே போறீங்க? யாராவது ஒருத்தர் இது பண்ணணும். ஏன் மொத்தத்துல வந்து வந்து தேவையில்லாம சண்டை எல்லாரும் போட்டுட்டு மல்லாக்கா இருக்கீங்க? படுத்து துப்பிட்டு இருக்கீங்கடா. என்னடா அது மட்டும் நல்லா தெரியுதுடா. யோ எல்லாரும் மல்லாக்கா நைனா, படுத்து துப்பிட்டு எல்லா இருக்கீங்க. நீ வேலையும் கூட ஒருத்தனே யோ, செய்ய முடியாது நீ தெரியுமா? கூட சும்மா சும்மா ஒருத்தங்கிட்ட நான் தான் தலைமை சொல்றேன், நீங்க வச்சுக்கிட்டு ஸ்பேஸ் போட்டீங்கன்னா எல்லாரும் இல்ல, ஸ்பேஸ் போட்டு எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டே பேசினாங்க, இருக்க, ஆக எல்லாரும் பேசிட்டு மாட்டேங்கிறீங்க இருந்தாங்க, பூரா ஓகேவா? 2 பேரும். உங்க எங்க அவன் சபிக்கு பர்சனலா இருக்கானா? ஏன் வந்து இதை கனெக்ட் பண்றீங்க? அவரும் சபிக்கு பர்சனலா தான் கனெக்ட் மாப்பிள்ள பண்ணிட்டு இவ்வளவு நேரம் பிராண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நீங்களும் பர்சனல் தான். ரொம்ப கடைசியில நீங்களும் அதே வேலை தேவையில்லாம தானே சண்டை பண்றீங்க. போட்டுக்க. இப்ப என்னத்த பேச வந்து என்ன பேசி முடிச்சிட்டு போறீங்க நீங்க? எதுக்காக மூக்கான பேச போட்டீங்க? ஐயோ அடிச்சு தாவீங்க இல்ல, ஐயோ போ. இவ்வளவு நேரம் பேசினதே அதான். சும்மா இவ்வளவு நேரம் பேசினதே அவர் பர்சனல் வெஞ்சன்ஸை ஒருத்தர கார்னர் பண்ணிட்டு பிராண்ட் பண்றாரு. கடைசியில உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ், உங்க பர்சனல் ப்ராப்ளத்தை ஸ்பேஸ்ல வந்து தீர்த்துக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஸ்பேஸ்? ஹீரோ ஏங்க விடுங்க, எனக்கு அதுக்கு பர்சனல் பாட்டுக்காரு. வெண்டிஸ்னே கிடையாதுங்க. இது சும்மா சரி, என்னங்கிறது விடுங்க விடுங்க, சும்மா விடுங்க விடுங்க. அது சும்மா விடுங்க, அவர் இல்ல வந்தாரு, அவர் பாத்து பேசுவாங்க. மாம்ஸ், போங்க. சும்மா மாம்ஸ், அதை கண்டினியூ பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு போங்க. எவ்வளவோ சரி, அதை விஷயம் விடுங்க. இருக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண சரணுக்கு கீழே வேண்டியது. சரி மைக் விடுங்க, கொடுங்க. பார்த்து இல்ல இல்ல, போதும். அதை விடுங்க, நமக்கு அதை அட்வைஸ் விட்டுருங்க. பண்றது ஓ, போதும் சரண அப்படின்னு எதையுமே சரண பேச வேணாம். சரணுக்கு மைக் கொடுங்க, சரணுக்கு மைக் கொடுங்க. ஐயா சரணுக்கு மைக் கொடுங்க. ஓ, சரண் சரண் மேல சரண் வாங்க. கேட்டான்ல, ஏஞ்சல் என்ன சரண் பாருங்க, ஏதோ ஓ, அவனுக்கு சரண் வாங்க ப்ரோ. தெரிஞ்சிருக்கு. சரணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. சரணுக்கு மைக் கொடுங்க. ஓ, சரண அந்த ஆடியோவை 6 மாசத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்காப்ல. ஓ, சரண மேல எல்லாரும் வாங்க. ஆமா, கேட்டிருக்காங்க. வீரா கம்முனு. கரனுக்கு ஒரு அன்பர்களே, கட்டா கர்மாந்திரமும் தெரியாதுங்க. நம்ம ஸ்பேஸ் போட்டா சும்மா நீங்க யாராவது 4 மியூட்லயே பேர் இருங்க. வந்து சும்மா பார்த்து சும்மா நீ அவங்க மியூட் பண்ணு. எல்லாரும் ஏஞ்சல் கிராஷ். ஏதோ நீ சொல்றாரு. மியூட் பண்ணு. நீ மியூட் பண்ணு. வேற யாருக்கா கோவம் சுட. ஏஞ்சல் யோ கோவம் சுட. உன் பேச்சை ஏய், கேட்டு மூக்கான நான் பட்ட பாடு இனி எனக்கு வாயில தெரியாது. யோ கம்னது ஏஞ்சல் வாயில மாம்ஸுக்கு இல்ல, கோவஸ்ட் சும்மா கொடுங்க வாயில மாம்ஸ். எனக்கு அசிங்கமா வந்து ஏஞ்சல் மாம்ஸ் மூடிட்டு கோவஸ்ட் பேசாம கொடுங்க. பாரு. ஏன்டா நான் ஒரு சும்மா நீ ஒரு மியூட் பேச்சுக்கு நீ சொன்னேன்டா வீரா, நீ வேற ஏன்டா நீ போய் ஏஞ்சல் பாரு. அன்பர்களே தான் அமைதியா பேசுறதே இருங்க. கோவம் கேக்குறான். போட்டிருப்போம். உன்னை வண்டியில ஏத்தலாம்னு நினைச்சேன். 6 இல்லைன்னா மாசத்துக்கு ஸ்பேஸ் முன்னாடியே எண்ட் பண்ணு. தெரிஞ்சிருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் சரம் எனக்கு தான் தெரியும் நீ காரணம். இதை கேப்பன்ட்டு. அவங்க 2 கிழட்டு பயிலும் சண்டை போட்டாங்க. என்ஜாய் பண்ணிட்டு கம்முன்னு இருங்க. பட் வந்து நம்ம விஷயத்தை இதுக்குள்ள விட்டுட்டீங்க. போக வேணாம் தான் நானும் சொன்னேன். அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். அது அவங்க 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. ஏஞ்சல் ஆரம்ப பிரச்சனை தான். நான் அதை தான் 2 பேரையும் சொல்லாங்க. நீங்க தனியா போட்டு பேசிக்கோங்க. இப்ப வேற மேட்ரு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒன்றாக வந்து ரொம்ப இதுல கிளவ்வரா இந்த விஷயத்துல ஒன்றா இதுலயே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு யூசப்புக்கு அவ்வளவு கான்வர்சேஷனே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒன்றாக புதிய டீமுக்கு யாரு ஹெட்டுனா இவர் யூசப் தான் ஹெட்டுன்னு சொன்னாரு. அது எப்படி ஒரு ஹெட்டா இருக்காரு, அவருக்கு ஒரு தொடர்பே அரணி, இல்லைங்கிறாரு. இங்க வந்த யூசுப்பும் புதியவன் குரூப்புக்கும் பிளாக் பேந்தருக்கும் சம்பந்தம் இல்லன்றாரு. ஒன்றாக எனக்கும் புதியவன் குரூப்புக்கும் சம்பந்தம் இல்ல, எனக்கு பிளாக் பேந்தருக்கு சம்பந்தம் இல்லன்றாரு. இல்ல கடைசியில கடந்த ஒரு வீரா வருஷமா கடைசியில இல்ல பரணி, கடந்த இல்ல ஒரு வருஷமா எல்லாரும் சொல்லிடுறேன். ஒன்னாதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? வீரா, அது மாமா எல்லாமே முன்னுக்கு பின் முரணாத்தான் இருக்குது. அந்தந்த நேரத்துல இல்ல அவங்க மாம்சு, நான் அழுதுட்டே உனக்கு சொல்லிடுறேன் இருக்கிறாங்க. மாம்சு. நான் ஒண்ணு சிபி கேக்குதா பண்ண கேட்கலையா? மாம்சு. இல்ல, அண்ணா மூக்கான மூக்கான விடுங்க. யாரு எங்க இருந்து மூக்கான வேணாலும் ஒரு நிமிஷம் வரட்டும், இருங்க. என்ன வேணாலும் பேசட்டும். வீரா எனக்கு வீரா என்னன்னா, வீரா ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஏஞ்சல் நான் போட்டுட்டு நான் சிபி பண்ணேன். அதுல சங்கம் வீடுன்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கு. அது எனக்கு என்ன அர்த்தமே தெரியாது. பார்த்தா அது கிளப் ஹவுஸ்ன்னு அர்த்தமா. நான் ஏதோ இவங்களை டார்கெட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னைய போட்டு கிட்டத்தட்ட 1 வாரமா போட்டு பாடா படுத்தினான். நான் அதையும் சொல்லிட்டேன். எனக்கு இதுல கால் வந்துச்சு, ஒரு குரூப்புக்குள்ள போட்டு மிதிச்சாங்க. நான் அப்பயும் சொல்றேன், ஐயா எனக்கு அதை நான் சீப்பு தான் பண்ணேன். அது எப்படி நீ பண்ண போச்சு? அதுல அப்ப உனக்கு என்ன? நான் எந்த குரூப்ல இல்ல, யாருக்காண்டி நான் பண்ணலையாங்கிற? இல்ல, நீ வந்து யாரோ சொல்லிதான் செஞ்சிருக்க. இது எனக்கு புரியவே இல்லை. அப்ப இருந்தே யூசப் உள்ள இருந்தா. தரணி இருந்திருடா, நீ பக்கத்தாண்டா செஞ்ச அந்த குரூப்புக்குள்ள. தரணி இருந்தியா இல்லையா? சொல்லு, வாய் தர. அவன் ஆமா இருப்பான். ஆமா இருக்காங்க இருந்தேன். அவன் எல்லா இடத்துலயும் சும்மா இருப்பான். நீங்க மியூட் பாதீங்க. சும்மா சும்மா அமைதியா இருங்க. மாம்சம் ஒரு சும்மா நிமிஷம் இருங்க. சும்மா அமைதியா மாம்சம் இருங்க. நீங்க அமைதியா இருங்க. நான் அந்த நான் குரூப்ல ஜாலியா எல்லா 2 3 பிட்டு படத்தை போட்டு உட்காந்துட்டு ஐயா இருக்கேன் சரணு, குரூப்ல. நான் உன்னைய தப்பு சொல்லலையா? நீ அதுக்குள்ள வரவே இல்லை. நீ அந்த கேள்வியும் கேட்கல. நீ அந்த குரூப்புக்குள்ள இருந்தியா இல்லைன்னு தான் கேட்டவங்க. இல்ல ஆமா ஆமா பரணி, இங்க இருந்தேன். எல்லாரோட சரி சரி எக்ஸ்பீரியன்ஸும் அதான். சரி சரியா? பரணி மாம்ஸ், அதை விடுங்க விடுங்க எல்லாரோட விடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல விட்டுட்டு அன்பு, நம்ம அதாவது இல்ல அதாவது அன்பு அன்பு இது இருங்க. பண்ணுங்க. அன்பு இல்ல ஒரு எனக்கு அன்பு இது புரியுது. பண்ணுங்க. இப்ப நிமிஷம். வேணாம், அன்பு நம்ம அதை பத்தி அன்பு பேசி ஒரு அன்பு யூஸும் அன்பு கிடையாது. அன்பு ஒரு நிமிஷம். நீங்க எல்லா இடத்துலயும் தேவையில்லாம சமாதானம் பேசுறீங்க. அது கிடையவே கிடையாது. அன்பு என்னை குரூப்பா உட்காந்து அடிச்சாங்க. அந்த குரூப்ல உங்க எல்லாம் இருந்தாங்க, சரியா? அப்ப ஒன்றாக தான் சரி, அவரும் சொல்லிட்டாருல விடுங்கன்னு சொன்னது ஒன்றாக. அப்ப ஒன்றாக எதுவுமே தெரியாத எனக்கு என்ன புரியல எனக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இல்ல, ஸ்பேஸ் நடக்குது. இந்த எதுக்கு ஸ்பேஸ்ல இன்னைக்கு இல்ல பிளாக் பேந்தர் இப்படிதான் நரேட்டிவ் செட் பண்றானா? ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். அவனே ஐயா கலட்டி பிளாக் விடுறாங்க. பேந்தர் மேல மெமரி எழுதுறாங்க. அவன் வீரா உனக்கு புரியலையா வீரா? பிளாக் பேந்தர் மேல இது தனியா எழுதிட்டு போறாங்க, தப்பிக்க பாக்குறாங்க. ஏங்க, இது இதே வேற ஒரு சஃபிக் விஷயம். இன்னைக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசுற சஃபிக்கு அன்னைக்கு பிளாக் பேந்தருக்கும் ஓகே 2 பேரும் இருந்தப்ப பிளாக் பேந்தர் சைடு தானே நின்னுட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. வீரா வீரா நீங்க உங்களுக்கு யோ புரியல வீரா. வீரா நீங்க ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, இது வேற விஷயம்ன்றாரு பாரு. நீ அது என்ன விஷயம்னாவது அடிச்சு பேசுங்கயா. ஐயா வீரா, இப்ப பிளாக் பேந்தர் மாதிரி தனியா மேல எழுதுனா ஒரு ஆளு இவ்வளவு வேலை எப்படி செய்ய முடியும்? ராகவன் பேக்கண்ட்ல ராமன் யார் இருந்தா?
என் கேள்வி அதான், பேக்கன்ல யார் இருந்தா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இல்ல பரணி, அவங்க எல்லாம் ஒன்னாதான் உட்காந்து மாமா மச்சான் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பிளாக் பந்தரை தூக்கி வெளியே தள்ள வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் நான் கேக்குறேன். ஏன் பிளாக் பந்தரை தனியா கூட அடிக்கணும் நான் கேக்குறேன். அப்ப அங்க ஏதோ எக்ஸ்போஸ் ஆகும்போது இது இப்படி பண்ணோம்னா அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. அவர் வேற எதாவது மறைக்கிறதுக்கா? அதுதான் நான் கேட்டேன், வேற எதாவது மறைக்கிறதுக்கா? திடீர்னு வர்றாரு, திடீர்னு கேள்வி கேட்கறாரு, கம்மன் கிளம்பி போறாரு. இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன பத்தி ஏன்டா பேசணும்னு கேக்குறாரு. இல்ல சும்மா நீங்க எல்லா கேள்வியும் கரெக்டா தான் கேக்குறீங்க. கேள்விதான் நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. சும்மா வந்து எல்லா பஞ்சாயத்துலயும் எப்படி கரெக்டா பஞ்சாயத்து பண்றாரு, சஃபிக் எப்படி கரெக்டா பஞ்சாயத்து பண்றாருன்னு கரெக்டா தான் கேட்டீங்க. அது அவர்கிட்ட ஒழுங்கா கேட்டுக்கலாம். சஃபிக் மூலமா எதுக்கு இது பண்ணணும்? அவங்களே அந்த கோஷ்டியை வந்து அவங்களுக்கு பிடிக்கலாம். அந்த கோஷ்டி ஒரு இடத்துல காசுக்கு வரணும், காசுக்கு வேலை செய்யணும். காசெல்லாம் அவர் வாங்குற மாதிரி தெரியலையே. அவர் வெளியூர்ல நல்லா தான் இருக்காரு. சும்மா இருக்காரு. சரண், நீயாவது கேட்டு சொல்லு. ஏன்னா இது நமக்கு ஆப்பாக கூடாது. ஓகேவா? நாளைக்கு இவங்க வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து மறுபடியும் சஃபிக் மூலமா வேற யாரையும் தூக்கி விடுவாங்க. ஒரு நிமிஷம். இது என்ன நான் கேட்டு சொல்றது? நீங்க போய் கேளுங்க. போயிட்டு உங்களுக்கு தான் நம்பர் இருக்குல்ல, நம்பர்ல போய் கேளுங்க. நீங்க அப்புறம் தெரியாது. ஒரு பிரியாணி வாங்கி தர மாட்டான். இல்ல இதை கேட்டா மட்டும் பதில் சொல்லுவாங்கல்ல. இதுதான் கேள்வி. நீ அவர்கிட்ட சொல்லு, இது தேவையில்லாத விஷயம். ஏன்னா பிளாக் பேந்தர் சுமாரா இல்ல, பிளாக் பேந்தர் வந்து ஏதோ பேசிட்டு வந்தாலும் நல்லாதான் இங்க பேசுவாப்புல. திடீர்னு இவனுங்க வந்து அவனை தூக்கி வெளியே தள்ளுறதுக்கு இது வேற சம்திங் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு 10 நாளா வேற ஏதோ மேட்டர் ஓடுது. சரணுமே பிளாக் பேந்தரோட நல்லா ஒட்ட அட்டாச்லாம் இருப்பான். சரண் உனக்கு தெரியாதாப்பா? அவன் என்ன வந்து நம்ம இப்ப பேசுற மாதிரி தான் பேசுவாங்களா இருக்கும் இதுல எல்லாம். ஓகேவா? ஆனா பிளாக் பேந்தரை தனியா எனக்கே நைட் தான் தெரியும். நீங்க வேற சரணே இப்பதான் சொன்ன 6 மாசம் பாருன்னு என்ன ஒரு நிமிஷம் செய்யறேன். நேத்து அந்த ஸ்பேஸ ஃபுல்லா கேட்டீங்களான்னு தெரியாது. அந்த ஸ்பேஸ்ல சாப்பிக்கு முடிச்சிடறேன். அந்த ஸ்பேஸ்ல ஏன் வந்து நான் அதை போட்டேன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாரு. விளக்கம் கிட்ட கேட்டீங்களா கேட்கலையா? ஏஞ்சல் நீங்க என்ன விளக்கம் சொல்லுங்க. நான் சொல்றேன் அந்த ஸ்பேஸ் கீழே தான் இருந்தேன். என்னன்னா டாக்டருங்க 3 பேர் ஒரு நிமிஷம் இருங்க. யாரு நீங்களே பேசிங்க. சும்மா எனக்கு சொல்ல எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. ஸ்பேஸ் நான் கேட்கவும் இல்லை. சொல்லுங்க மதன். நீ சொல்லுங்க, வேற யாராவது வந்து சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்ல, பேசுங்க. இல்லங்க, டாக்டர் 3 பேரை வந்து ஒரு கார்னர் பண்ணாரு. யார் இவன் சொல்லி நான் போய் செக் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 3 மாசம் டைம் எடுத்துன்னு சொல்லி சொன்னா ஸ்பேஸ்லயே அவரு. டாக்டர் ஆமா, டாக்டருங்க வந்து ஷாப்பிக்கு ஃப்ரெண்டு. ஓகேவா? ரொம்ப தெரிஞ்சவங்க போல. அதனால வந்து நான் பண்ணேன்னு சொல்லி ஷாப்பிங் இதை பேச சொன்னாப்பல. இதை ஓகேவா? இதை நீ போய் அவர்கிட்ட கேட்டீங்க. எனக்கு தெரியாது. நான் பேசணும்னு சொல்ல முடியும். அதுதான் காரணம் கிடையாது. இது ஒன் ஆஃப் த எனக்கு தெரியாது ப்ரோ. சொன்னது சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க இது ஒன் ஆஃப் த பாயிண்ட் மதனே. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஏன்னா இவர் வந்து எல்லாரையும் இவர் நேம் அடிக்கிறாரு. யாரு? பேந்தர் நேம் அடிக்கிறாரு. இவர் திமுகவா? இவர் வந்து திமுக பேசுறதுக்கு இவர் யாரு அப்படின்னு பேந்தர் நேம் அடிக்கிறதா? பேந்தர் ஒருவர் மேல மட்டும் எழுதுறதுக்கு இந்த டீம் எல்லாம் ஒன்னாதானே உட்காந்து பேசுறாங்க எல்லா ஸ்பேஸ்லயும். அதே பேந்தர் மேல மட்டும் ஏன் எழுதணும்? அதான் என்னுடைய கேள்வி. புரியுதா மதன் உனக்கு? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வந்து நீதி கேட்க வேண்டியது பேந்தருக்கு நீதி கேட்கணும். இப்போ பேந்தருக்கு ஆப்போசிட்ல பேசினவங்க வந்து ஸ்பேஸ் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டா நீங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கலாம். கூடவே உட்கார்ந்துருந்தவங்க எதுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க? அதான் இவ்வளவு நேரம் மதனே. இந்த ஆடியோ வேற யார் கைக்கும் போய் எக்ஸ்போஸ் ஆனிச்சுன்னா அது வேற லெவல்ல வெடிக்குங்கிறதுக்காண்டி, அது நிறைய கேள்வி வருங்கிறதுக்காண்டி இதை மறைச்சு. ஏன்னா சபி கிட்ட வந்து வெஞ்சன்ஸ் ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க தான் எனக்கு புதிய டீமே அறிமுகப்படுத்துனீங்கன்னு சொன்னாப்லே சொல்லலையா ஸ்பேஸ்ல நேத்து? அதுதான் உண்மை இல்லைன்னு சொல்லுவியா நீ ஸ்பேஸ்ல? இப்ப இல்ல, நான் அதிமுக இருக்கும்போது தெரியுமே. ஆமா, சபிக் தான் அந்த ஸ்பேஸ கூட்டு வந்து வச்சாப்ல. சபிக் நான் ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். என்ன ஒர்க் பண்ணாங்க மதன்? யார் அதிமுக? நான் இருக்கப்ப சொல்றேன். உலகத்துல பார்க்க முடியுமா? சும்மா வெயிட் பண்ணுங்க. கிராஷ் பண்ணுங்க. இல்லன்னா
கிராஷ் பண்ணுங்க. இல்லங்க இப்ப ஒன்றாக பேசுற ஒரு நிமிஷம் ஒன்றாக பேசுறப்பே சொல்லிட்டாரு ஓகேவா. ஏஞ்சல் என்ன சொன்னாருன்னா ஷபி கிட்ட நான் ஒரு டைம் வந்து அவர் என்கிட்ட இதுல கிளப் ஹவுஸ்ல பேசினாரு. தென் வந்து நான் ஸ்பேஸ்ல பேசினேன் ஓகேவா. ஸ்பேஸ்ல பேசுனது வந்து இவங்க அப்புறம் வந்து ஒரு 2 பேர் பேசினாங்க நினைக்கிறேன் புதியவன் சார்பா ஓகேவா. அது ஈழ தமிழ் பிரச்சனை. அப்ப இவங்க 2022 நினைக்கிறேன் சம்திங் ஓகேவா. அப்பதான் வந்து இந்த ஸ்பேஸ்ல பேச ஆரம்பிச்சாங்க. புதியவன் ஐடி கிரியேட் பண்ணி இத ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். முடிக்க விடுங்க. இருடா, நீ இந்த கதையில எனக்கு தேவையே கிடையாது. மதனே நான் என்ன கேக்குறேன்னா கதை எனக்கு தேவையில்லை, ஷார்ட்டா பேசணும். ஏன்னா நானு ஒன்றாக பேந்தரு இந்த இருக்க ஏஞ்சல் அண்ணன் சரணு ஒன்றாக எல்லாரும் ஒரே ஸ்பேஸ்ல உட்காந்து பேசியிருக்கோம். ஒரேதான் ஒரு ஆளை நம்ம டார்கெட், அதாவது என்னன்னா எதிர் சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஆட்களுக்கு எதிர்த்து பேசியிருக்கோம். அப்ப நானும் கீழே இருந்திருக்கேன் இரு மதனே. அப்ப ஒன்றாக என்னென்ன சொல்லி இவர் பேசியிருக்காரு எனக்கு தெரியும். இவர் கிளப் ஹவுஸ்ல என்ன சொன்னது அப்ப எல்லாம் இவர் கிளப் ஹவுஸ்ல எதிர்த்து இருந்தது அவங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இன்னைக்கு வேகமா இதுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணா கேக்குறேன். அதை ஏன் வேகமா ஏறி போய் ஒன்றாக இவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எதுக்கு சொல்லணும்? அதை எனக்கா யோசியா நீ வந்து என்னதான் சப்போர்ட் பண்ணியா அது ஏன் சொல்லணும்? அந்த வார்த்தையை சொல்லணும். ஒரு விஷயம் மிஸ் பண்ணோம். நம்ம ஒன்றாக மட்டும் வந்து டார்கெட் பண்ண கூடாது. யூசுப் இருக்காப்ல, அதுல ஒன்றாக இருக்காப்ல, விஜய் இருக்காப்ல, இல்ல நினைத்து அந்த இன்னொரு சின்ன பசங்க இருக்காங்க. இல்ல இன்னொரு பசங்க இருக்காங்க. ஆனா இந்த வார்த்தையை சொன்னது ஒன்றாக தான். ஓகே, பட் இவங்க எல்லாமே டிஸ்ஓன் பண்ணிருக்காங்களே, அதுதான் கேட்டேன். பட் இன்னைக்கு பிளாக் பந்தர் ஸ்பேஸ் போட்டுருக்காப்ல. இல்ல பரணி ஒரே நிமிஷம் இருங்களா, ஒரே நிமிஷம் மாம்ஸ், ஒரே நிமிஷம் இருங்க. ஆகாஷ் எதுக்கு வந்திருக்காரு? ஆகாஷ் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் அவனை பெத்தி சும்மா சரிங்க. ஒண்ணு இல்ல இப்போ நீ சொன்னீங்கல்ல பேசிக்கலாம் விடுங்க, அவன் பாட்டுக்கு இருக்கான். இல்ல ஒன் மோர் திங். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ராஜ்டின்னு ஒருத்தன் அப்புறம் ஏதோ ஒரு இது நினைக்கிறேன் கிளப் ஹவுஸ் பிரச்சனை வந்து ஸ்பேஸ்ல போட்டு இவங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஓகேவா. பேசுறப்ப வந்து ஒன்றாக வந்து ஒரு நோட் கொடுத்தாரு. என்னன்னா அவன் விசிக்கான்னு சொல்லி அவன் சொன்னப்ப இப்பதான் மயில நீ கண்டுபிடிக்கிறா விசிக்கான்னு சொல்லி ஒரு ஃபன்னி நோட்டை கொடுத்தாப்ல. நான் கூட இந்த ஸ்பேஸ்ல ஸ்பீக்கரா இருந்தான்னு நினைக்கிறேன். அதை கடந்து போயிட்டோம் ஓகேவா. எங்களுக்கு அது தெரியல. ஏன்னா அந்த நோட்ல ஃபன்னி நோட்டும் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகேவா. ஏன் புரிதல் நான் அப்படிதான் பார்த்தேன். ஆனா ஒன்றாக சொன்னாப்ல அந்த வார்த்தை. இப்ப அவர் வந்து சொல்றாருன்னா அது ஒன்றாக நான் சொன்னேன்னு சொன்னாப்ல. ஆமா சொன்னாப்ல. ஒன்றாக யூசுப் எல்லாம் ஏன் கை கழுவுனாங்க? அவருக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல. நாங்க அவர் ஆப்போசிட் தான் பேசிட்டு இருந்தோம். அவங்களை கை கழுவுனாங்க. இதுதான் நாங்க சொல்றோம். நீங்க எந்த கேங்கு? இல்ல மதன், நீங்க புதியவன் கேங்கா? பாருங்க பாருங்க, நான் எந்த கேங்கும் கிடையாது ஓகேவா. எனக்கு திமுக ஆதரவு தான். எனக்கு அதிமுக இருந்தா இப்ப திமுக ஒத்தி பேசிட்டு நீங்க ஒன்னா பழகணும் ஓகே. ஒரு விஷயத்துல டிஃபெண்ட் பண்றீங்க ஓகேவா. அவங்க இவ்வளவு நேரம் ஒன்னா பேசிட்டு கிளப் ஹவுஸ்ல இருந்து ஒன்னாவே இருந்துட்டு எதுக்கு நேற்று வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க? இந்த ஆடியோ வந்து 2022லயே தெரியும் அவங்களுக்கு ஓகேவா. இவ்வளவு தூரம் பிரச்சனை இருந்தப்ப சும்மா மாம்ஸ் கேக்குதா? கேக்குது கேக்குது சொல்லுங்க. ஓகே ஓகே. ஒரே கேள்வி வெயிட் பண்ணுங்க. அசால்ட் செய்து மாம்ஸ் நீ பேசு. மாம்ஸ் நீங்க பேசுங்க. கருப்பு சட்டை நான் பேசுறது கேட்கலையோ? கேக்குது. ஆனா பாருங்க ஒன் மோர் திங், ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் இங்க கரெக்டா கொடுத்துறேன். பாருங்க என்ன புதியவன்ல ஆர்டிகல் வரும். அந்த ஆர்டிகல் படிச்சிருக்கியா? நான் படிச்சிருக்கேன். அதுல பேர்கள் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அதுல பேர்கள் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். டிஃபைன்லாம் பண்ணல. புதியவன் ஐடி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஐடி சொல்றேன் ஓகேவா. நான் புதியவன்றத யாரெல்லாம் தெரியாது. அந்த ஐடியில ஒரு ட்வீட் வரும் ஓகேவா. அந்த ஆர்டிகல் கீழே பண்ணி வச்சுங்க. அண்ணா இரு, நான் முடிக்க விடுனேன். நான் டிஃபைன்லாம் பண்ணல. பேச விடுறீங்களா? இல்ல நான் டிஃபைன்லாம் பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க. கௌசேன இரு. இல்ல மதன் நீ கொஞ்சம் கம்முனு. நீங்க இல்ல அவன் ஏதாவது பேசி வளரிட்டு இருப்பான் சம்பந்தம் இல்லாம. அசால்ட் செய்த மாம்ஸ் நீங்க பேசுங்க. நான் கீழே போறேன் பேசி. ஓகே ஐயா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே தெரியாது. நான் எங்க அண்ணன் சரணுக்காண்டி தான் மேல வந்தேன். வணக்கம் சரணண்ணா எப்படி இருக்கீங்க? ஏதோ ஓம் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்.
ராசி எனக்கு ஓகே எனக்கு ஷட் டவுன் ஆக போகுது. நான் 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு போறேன். இவனுங்க இவனுங்க இல்ல 2 வார்த்தை தான். இல்ல இவனுங்க பேசுறது நீங்க இன்னமா நம்பிட்டு இருக்கீங்க? இல்ல இவனுங்க பேசுறது இன்னமா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? இவனுங்க இவங்க பின்னாடி ஏங்கிட்டு இருக்கானுங்க. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இவனுங்க பயங்கரமான ஆளுங்க, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க. உடச்சி விடுறதுதான் இவனுங்க வேலையே. இதை தெரிஞ்சுன்னா அப்பயே ஒதுங்கிட்டேன். இவனுங்களை ஒரு நொடியும் எனக்கு தெரியும் இவங்க யாரு என்ன. கிளப் ஹவுஸ்ல மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் கிளப் ஹவுஸ்ல மாட்டி ஒன்றாகவும் பேந்தரும் போலீஸ் ஸ்டேஷன் போன வரைக்கும் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? எல்லாமே இல்ல வீசி இருக்கு. சரண் கொஞ்சம் இரியா, உள்ள புந்து நீ ஆட்டத்தை கலச்சி விடாது. என்ன பேசுற நீ? என்ன சப்போர்ட் தானே பேசியிருக்காரு கிளப் ஹவுஸ்ல. இல்ல சரண், அவனோட நோக்கமே அப்படிதான் சரண். அப்படி பேசி அவங்க எப்படி சொல்றது, ஒரு ஐடியாலஜிக்கு எதிராக பேசுறத உடைச்சு விடுறதுதான் இவங்க நோக்கமே. புரியுதா? நம்ம கூட பயணிச்சு நம்ம எதை எதிர்க்கிறோமோ அதை எதிர்க்கிறோமோ. வீரா இருங்க வீரா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு வீரா. அவர் பேசி முடிச்சுட்டேங்க. பரணி அவர் பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் வைங்க. அதான் இது இப்ப நான் பேசுறேன்னா, இப்ப என் கூடயே பயணிச்சு நான் பேசுற அரசியலையே பேசி என் கூட பயணிச்சு என் கூட பயணிக்கிறப்ப ஒரு 10 பேர் உடைச்சு விடுறதுதான் இவங்க வேலை. இந்த வேலையை தான் கிளப் ஹவுஸ்லயும் பார்த்தாங்க. புரியுதுங்களா? இதே வேலையை தான் இங்கேயும் பார்த்தாங்க. இது நம்ம புரிஞ்சுக்காம இல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல அதை புரிஞ்சுட்டேன். ஏன்னா இவங்களுக்கு ஒரு நொடியும் உட்காந்து பேசியிருக்கேன். நான் எவ்வளவு ஸ்பேஸ் கலந்துருக்கேன். கிளிஃபோர்டு பேஸ்ல இருந்து கூட நான் ஆரம்பத்துல புக்கு படிச்சு ஸ்பேஸ்ல அதிகமா இவங்க கூட தான் பயணிப்பேன். இவங்க ஒன்றாகவும் பிளாக் பேந்தரும் தெரியாதுன்னு இங்க ஒன்றாக சொல்றாரு. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவங்க 2 பேருமே கிளப் ஹவுஸ்ல இருந்து பழக்கம். போங்கப்பா. சரி நான் வாரம் அப்புறம் பேசுறேன் வீரா. இதுக்கப்புறம் நான் உன்னை சரண் ஆட்டே குழப்பம். ஏதோ டிஃபன் பண்ண பாக்குறாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ராஜி நீங்க பேசிட்டு போறதுக்கு அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க அவரோட கிளப் ஹவுஸ்ல பயணிச்சீங்கன்னா நான் கேக்குறேன். நீங்க அவங்கள பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும் பாருங்க. பர்சனலா கூட தெரியும். இங்க பாருங்க, புரியல எனக்கு. ஏன்னா அவங்க பர்சனலா கூட டீட்டெயில் தெரியும் எனக்கு. அது எங்களுக்கு தேவை கிடையாதுங்க. நீங்க பயணிச்சீங்களா? நீங்க எது வேணா பேசுங்க. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அடிச்சுக்காதீங்க. ஏன்னா நானே எதிரா பேசுறவன் தான். புரியுதுங்களா? நான் நேர்மையா நேரா எதிர்த்து பேசுவேன். கூட இருந்து உடைச்சு விடுவாங்க. எங்க ராசி நாங்க சரண் சும்மாரு, அவர் ஏதோ பேசுறாரு, என்னன்னு கேட்போம். அமைதியாரு. ரட்சி நீ பேசு. ஏஞ்சலா இதெல்லாம் என்டோஸ் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம், நாங்க விசிகே காரங்கிட்டே கேர்ஃபுல்லா தான் இருக்கோம். ஆட்டைய கழிச்சு விட வர சரணு சம்பந்தமே இல்லாம. ஐயா யார்கிட்ட இருந்து கிராஷ் பண்ணுங்க. ரட்சி நீ அசால்ட் நீ சொல்ற என்னடா ஆச்சு? நீங்க தனியா பேசுங்க. 2 பேரும் ரிமூவ் பண்ணிடுறோம். ரட்சி இப்போ இந்த பிளாக் பேந்தர் இவங்க பலி கொடுக்கறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? உங்களுக்கு தெரியும்னால கேக்குறேன். இல்ல அதெல்லாம் பலி எல்லாம் கொடுக்கல. அது ஏதோ மாட்டிக்கிட்டாரு அவரு இல்லன்னு இவங்க வேலையாதான். புரியுதுங்களா? பலி எல்லாம் கொடுக்கல. நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தப்பா பலி கொடுக்குறாங்கன்னு. எல்லாம் லிங்க்ல தான் இருக்காங்க. உங்கள்ட்ட டிஃபெண்ட் பண்ணணும் அவரு நம்ம ஆளு இல்லைன்னு. அதை இங்க உட்காந்து ஒப்பித்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதான் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. இல்ல இதை விட வேற என்ன ஒண்ணும் சொல்றது இல்ல. நீங்க உங்களுக்கு கிளப் ஹவுஸ்ல நீங்க பேசிருக்கீங்க தெரியாது. அவங்க இங்க திமுக ஐடியா தான் பேசி நான் பாத்திருக்கேன். ஏன்னா கிளப் ஹவுஸ்லயே பேசலங்க. கிளப் ஹவுஸ் தெரியாதுங்க. நான் ட்விட்டர்ல இருந்து தாங்க இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. இங்க உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எப்படிங்க ஆரம்பத்துல இருந்து இங்க உங்களுக்கு தெரியும்? இல்ல உங்களுக்கு ஏன்னா இங்க வரக்குள்ள நான் பேசின ஐடியாலஜில தான் பேசினாங்க. அவங்க கூட பழகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கூட பேசுற ஐடியாலஜில இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு ஸ்பேஸ் நான் கிளிஃபோர்ட் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேங்க நிறைய பேருக்கு. எனக்கு பண்ண முடியலையே. கார்த்திக் வெளியே போயிட்டு வா. ரட்சி கண்டினியூ பண்ணு. அவனை எதுக்கு பலி கொடுக்கணும் அதை மட்டும் சொல்லு. பலி எல்லாம் கொடுக்கல ஏஞ்சல். ஏதோ ஒரு ஆடியோ சிக்கிக்கிட்டு அவரு அதை பேசிட்டாரு. அதை இவங்க எல்லாரும் மாட்டாம இருக்கிறது இவங்க விலகிறதுக்காக அவரை ஒரு ஆளை பலி கொடுக்குறாங்க. ஆனா பலி எல்லாம் கொடுக்கல. நம்மளை பொறுத்தவரை பலி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க.
நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இங்க உட்காந்து உங்கள்ட்ட டிஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு. இதெல்லாம் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் போங்க. ஓகே, ஏன்னா இன்னைக்கு பிளாக் பந்தர் ஒரு ஸ்பேஸ் போட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். அதனால வீரா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல பார்த்தேன். அதனால எதுக்கு வந்து ஏன் இங்க பலி கொடுத்துட்டு அங்க போய் பர்சனலா மொபைல்ல பேசிட்டு இருப்பாங்க, நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க பயங்கரமான கும்பலுங்க அவங்க. நான் ரொம்ப நாளா நோட் பண்ணி அவங்கள பத்தி டீடைல் தெரிஞ்சிருக்கு. ஐயா அவனுங்கன்றல எவனுங்க அது? அத அது தெரிஞ்சுக்கதான் மேல வந்திருக்கும். தெளிவா கிளப் ஹவுஸ்ல ஒரு கும்பல் வந்து இங்க வந்து கிளம்புனுச்சு, எல்லாம் சங்கிக எல்லாருமே உட்காந்து சங்கிக ஒன்னா எதிர்த்துட்டு இருக்கோம்ல, எல்லாரும் பிரிச்சு விட்டாங்களா ஒரு கும்பல். அந்த கும்பல் தான். அந்த கும்பல் தான் யாருன்னு தெரியாம கேட்டு அந்த ஒரு 4 ஐடி பேர் சொல்லுங்க ஐயா. இரு அசால்ட் சது இரு, எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், நீ இறங்கி போடாங்க கீழே. இவரெல்லாம் வச்சு என்டோஸ் பண்ணி தினைக்கும் உட்காந்து திமுகவையும் சிஎம் திட்டிட்டு உட்காந்து, அது என்னோட அது நாங்க பாத்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. அது என்னோட கருத்து, நான் பதிவிடுறது. நான் இப்பவும் அதான் ஆஞ்சல், ரொம்ப கேவலமா இருக்கு. எதுக்கு ஒரு நோக்கத்துக்காக ஒரு ஸ்பேஸ் போடுறீங்களோ அதையே நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து. ஓகே ஓகே, அரப்பன் நான் இறக்கி விட்டேன். ஓகே ரஜித்சியா, ஓகே. இப்ப பேச அரப்பன், அவங்க பிளாக் பேந்தர் எதுக்கு வந்து டக்குன்னு பலி கொடுத்துருக்காங்க, நீ அது சொல்லுப்பா. நான் தான் சொன்னல உனக்கு, அதுதான். ஆனா இது இதோட தீராது, அதுதான் முக்கியம். இன்னும் வரும், இது மாதிரி ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும். எலெக்ஷன் நெருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அது பெருசாக்கப்படும். ஓகேவா, கேர்ஃபுல்லா இருங்க மக்களே. எனக்கு டின்னர் டைம் சும்மா கிராஷ் பண்றீங்களா இல்ல கண்டினியூ பண்றீங்களா? சும்மா க்ளோஸ் பண்ணா பண்ணீங்க சும்மா. ஐயா சும்மா அரப்பன் ஏதாவது பேசுங்க அரப்பன். இருக்கு. இந்த ஸ்பேஸ் நாளைக்கு போடலாம். ஏன்னா வந்து அவனை எதுக்கு பலி கொடுத்தாங்கன்னு கேட்கணும். ஏன்னா இங்க பேசக்கூடிய ஒருத்தனை டக்குன்னு ஒரு கோஷ்டி வந்து தனியா விட்டுருக்குன்னா there is something brooding. ஏன்னா வந்து 2 எல்லாம் ஒன்னாதான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, எப்படி பலி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க? அதெல்லாம் இல்ல அதுக்கு ஓனர் வந்து ஒருத்தர் பதில் சொல்லிட்டு போனார்ல, அந்த ஓனர் வந்து பதில் கேஸ்ல வந்து சம்பந்தம் இல்லன்னு சொல்றாங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன்னாதான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சும்மா ஒருத்தன் வந்து அவன்கிட்ட கேட்டுருக்கலாம், அவன் எதுக்கு நேத்து ஸ்பேஸ் போட்டான், எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணான்ட்டு அவனை கேட்க விடாம நீ குழப்பி விட்டியா உட்காந்துட்டு. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட வாங்கிட்டு அந்த கேள்வி கேட்டேன், அவன் வந்து வரந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க அப்படியே அவரும் டைவர்ட் பண்ணி விட்டாரு, நீங்களும் டைவர்ட் ஆயிட்டீங்க. ஓகே விடுங்க, அது அவங்க டிஎம்ல பேசிட்டு. சரி ஓகே இருங்க, ஆகாஷ் வந்திருக்காரு, ஆகாஷ் கிட்ட பேசமா? வேணாம், ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு போவேன். சும்மா நீங்க கிராஷ் பண்ணிருங்க, எல்லாம் 12 o'clock ஆச்சு உங்களுக்கு. ஐயா இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு, நாளைக்கு பேலன்ஸ் எடுத்துக்கலாம். நாளைக்கு பிளாக் பேந்தர் இருங்க, ஆகாஷ் கிட்ட மைக் கொடுக்குப்போம், நீங்க இறங்கி போங்க, நாங்க ஆகாஷ் கிட்ட பேசிக்கிறோம். நான் இருப்பேன், 9 o'clock டைம் இருக்கு. இல்ல நிறைய பேர் டீம் வர்றாங்க சும்மா ப்ரோ. அவர் பேந்தர் கிடைக்கும் போது நிறைய பேர் வந்து சப்போர்ட் வந்தீங்க, நாங்க அப்பவே சொன்னோம் குரூப்பை கலத்தி விடுறாரு. ஆனா உங்களோட சேர்ந்து நான் தீஞ்சி போன தோசையை சாப்பிட்டான். தோசை சாப்பிட்றது வேற. இல்ல ஒரு நிமிஷம் ஹரப்பன் ப்ரோ, நான் பொதுவாக சொல்றேன். அவர் இவரை பேந்தர் கிடைக்கும் போது நிறைய பேர் வந்து சொன்னீங்க. இன்னைக்கு நான் பார்த்தேன்னா அவர் கூட இருக்கவங்களே எங்கேயும் போய் நானே அதுக்குதான் அடிபட்டு நீ பேசாம ஆகாஷ், உனக்கு சம்பந்தம் இல்ல, அமைதியா ஏரியா. நான் ஹரப்பன் அரசியல் பேசும்போது கூப்பிடுங்க, நான் ஏதோ அரசியல் தான் பேசுறேன். சரி கீழே உட்காருங்க. அவர் ஆல்ரெடி 6 மணி நேரம் தாலி எடுத்துருக்கான், இவனை ஏன் பேசி விடுறீங்க? இறக்கிட்டேன் அவர் இறக்கி விடுவோம். நாளைக்கு காலைல பண் பண்ணுவோம் விடுங்க. இல்ல அவர் பேந்தர் வந்து நான் வந்து அவர் வந்து தப்பாலாம் பேசல, ஆனா ஒரு ஃபீல் ஆனிச்சு. நான் அப்போ நான் சொன்னேன் ஹரப்பன் ப்ரோ இதுதான். அப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட உள்ளவங்களே
அசால்ட்டாக அவரை வந்து லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போகிறான். புரியுதா உங்களுக்கு? அது அவர் என்ன உள்ளே உட்காந்து பிரச்சனைன்னு தெரியல. இல்லை அதுதான் அது அவரோட பிஹேவியரா கேரக்டரான்னு தெரில. அசால்ட்டாக டீல் இல்ல பண்ணிட்டு போயிட்டான். நான் அன்னைக்கு சும்மாட்ட சொன்னதும் உங்ககிட்ட தனியா கால் பண்ணி பேசுனது அது அதுதான். அதுதான் ஓகேவா? உண்மைதான். அதெல்லாம் உங்கள்ட்ட அதனால உங்களுக்கு நான் ஓப்பனாக அதாவது பேசுகிறேன். யாருமே எனக்கு குரூப்பா வேறு எங்காதீங்க, அதெல்லாம் வந்தமா கட்சிக்காக பேசணுமா போனோமா எல்லா ஸ்பேஸும் போங்க. தப்புன்னா தப்புன்னு பேசுங்க, ரைட்னா ரைட்னு பேசுங்க. ஓகேவா? என்ன எப்படி சுத்தி போனாலும் யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் படுத்து தனியா ஏங்கிட்டு தான் இருப்பான். ஓகேவா? அது ஓகே. உண்மைதான். இப்போ இப்போ இல்லை ப்ரோ, நம்ம அன்னைக்கு நம்ம பேசும்போது அத்தனை பேர் வந்து நானும் சும்மானும் இந்த குடிகாரன்னு பிராண்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து சும்மா நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சாட்டர்டே வந்தோன்னா சும்மா சரக்கு போட்டு ஜாலியாக பேசுவோம், அந்த என்டிகேங்களோட ஃபன் பண்ணுவோம் அப்படின்லாம் ஓப்பனாக அங்கேயே நான் சொன்னேன். அப்படிங்கிறப்போ அவங்க ஏதோ பேசினாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து அப்படியே காட்டி விட்டுட்டு அன்னைக்கு எவன் டிஃபெண்ட் பண்ண வந்தானோ இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே கை கழுவிட்டு போயிட்டேன். இல்ல அப்போ எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னு தெரியல. பட் ஆக்சுவலா அவங்க இப்போ என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. பட் ஓகே, ஏதோ ஒன்று இல்லை நடக்கட்டும். இதுதான் ப்ரோ. இது எப்படின்னா இப்போ அதுதான் இங்கே தான் மேட்ரு இருக்கு. நீ அதை புரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ குரூப்பா வந்து அவங்க வந்து நம்ம டார்கெட் பண்ணும்போது இப்போ சும்மாவா அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது வேற ஒருத்தனை டார்கெட் பண்ணி அவன் வந்து வெளியே போயிட்டான். அப்பதான் பேசிட்டு இருந்தேன். அப்போ நம்ம தான் அவனை இல்ல நான் டிஃபெண்ட் பண்ணணும். அன்னைக்கு நான் சொன்னேன் அஞ்சல். ஓகேவா? நான் பிளாக் பந்தர் இவனுங்கிட்டையும் போய் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. நான் சும்மாவே இவனுக்கும் கால் பண்ணி கேட்டேன். கார்த்தியும் கால் பண்ணேன், இக்னோர் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. ஓகே, அது அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, இங்க வந்து அதாவது அதாவது அவங்க இது அவங்க தேடிக்குவாங்க. ஓகேவா? அது தப்போ ரைட்டோ அவங்க இது அவங்க தேடிக்குவாங்க. இல்ல அதான் ஹரப்பன் ப்ரோ. நம்ம அன்னைக்கு அன்னைக்கு வந்து நம்ம பேசும்போது ஹரப்பனை வரும். இங்க வந்து எல்லாரும் பேசல. கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க. வீரா ஒரு நிமிஷம் இருங்க. நான் பேசுற மட்டும் உங்களுக்கு அது புரியாது. ஒரு நிமிஷம். நாங்க எல்லாமே அந்த கால் அதனால சாரி வீரா, உங்களை ஒமிட் பண்ணலாம். நாங்கள் அன்றைக்கி வந்து ஹரப்பனுக்கு கால் பண்ணி அந்த இண்டிவிஜுவலாக இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. ஸோ நாங்கள் போயிட்டோம். இன்றைக்கி அவங்க கூட உள்ளவங்களே அவரை தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறப்போ நாங்கள் பண்ணது தப்பு இல்லைன்னு நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவரை நாங்கள் திட்டினது வந்து எனக்கு இப்போ வந்து ரைட் தான் தோணுது. ஏன்னா கூட இருக்கிறவங்களே இப்போ அந்த ஆளை வந்து தூக்கி கார்த்தி அவனுக்கு அவன் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஓகேவா? என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியாது. யார் மனசை எப்படி வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மாறிக்கும். எவனுக்குமே கிடையாது. சொல்லிக்கிறேன் கௌஷிக். கார்த்திக் ஒரு நிமிஷம் இரியா. கௌஷிக் ஒரு நிமிஷம். இல்ல நான் அன்னைக்கு வந்து போய் பிளாக் பந்தர்ட்டி சத்தம் போட்டேன், 1.5 சத்தம் போட்டேன். இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் கால் பண்ணி பேசினேன். 2 பேர்த்தையும் ஒரு தடவை தான் பேசினேன். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்க. நான் விட்டேன். ஒரு தடவை சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, விடுங்க அப்படி இப்படின்ட்டு. சரி 2 சைடும் கேட்கல. அப்புறம் சரி ஓகே என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கன்னு விட்டு போதான் சொல்லி. இல்ல அதான் ப்ரோ. அன்னைக்கு வந்து நானும் சும்மா அப்படியே அந்த விஷயத்துல ஒதுங்கி போயிட்டோம். ஆனா திரும்ப அதை வந்து ஐயா வீரா இது உங்களுக்கு தெரியாதுங்க. வீரா சொல்றது தெரியுங்க, நாங்களும் தெரியுங்க. இல்ல இருங்க, நான் ஹரப்பன் ப்ரோட்ட பேசுறேன். எனக்காக கொஞ்சம் நேரம். அன்னைக்கு வந்து நான் போயிட்டோம்ல, ஏன் கொஞ்சம் கிடைக்கிறீங்க, இந்த டீமை உடைக்கிறீங்கன்னு நான் பேசின விஷயம் இதுதான். இன்னைக்கு கூட இருந்தவங்களே அந்த அவரை பேந்தரை வந்து இப்படி பேசுறாங்கன்னா ஹரப்பன் ப்ரோ, இதை நாங்கள் அப்போவே புரிஞ்சுக்கிட்டோம் அவரோட கேரக்டரை. ஏன்னா கூட இருந்தவங்க யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எனக்கு சண்டைனா நான் டிஎம்ல வருவேன். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு கால் பண்ணி பேசுங்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா, நான் சண்டை போட தெரியும்ல உனக்கு. எல்லாம் கூட இருந்தவனுங்க தான். கூட இருந்தவன் தான் முதுகுல குத்துனானுங்க. புரியுதா? உங்களை குடிக்காரன்னு சொல்ற முதல் நாள் வரைக்கும் நீங்க கூட தான் இருந்தீங்க. எல்லாம் அப்படிதான். விடுங்க. நான் சொல்றது அந்த மேட்டர் கிடையாது, ஐடியா வச்சு சொல்றேன். அதான் சொல்றேன். எல்லாரும் மியூட் போட்டது மன்னிக்கவும். நான் மியூட் கார்த்திக் அந்த 56 இன்ஜின் ஒரு ஐடி ஒன்று போஸ்ட் பண்ணிச்சு பாத்தீங்க. அதுல வந்து இவங்க கொஞ்சம் வேறு உட்கார்ந்துருந்து அந்த கிளப் ஹவுஸ்ல ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அவனை அடிக்கணும் இவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்க வந்து அங்க பிளான் பண்ணிட்டு இங்க வந்து அப்படி பேசுறாங்களோன்னு ஒரு எனக்கு தெரியல, ஒரு சின்ன டவுட் சந்தேகமா இருக்கு. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அங்க பிளான் பண்ணிட்டு இங்க வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணி இப்போ சும்மா குடிகாரன் பிளான் பண்றது. இங்க ஒரு டாக்டரை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க போல இருக்காங்க. 2-3 பேர் சேர்ந்து இங்க பிரபலமா பேசக்கூடிய யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு அவங்க மூலமா அதை வந்து டிஸ்கஸ் பண்றது. ஆமா, அந்த ஐடியா வந்து எல்லா இண்டிவிஜுவல் ஐடியா அந்த ஐடி டேக் பண்ண ஐடியா ஃபுல்லா திரும்ப வந்து அடிச்சாங்க.
அது நல்லா மேனிபுலேட் பண்றது. இப்போ இவங்களுக்கு பிளாக் பேந்தர் மேல ஏதாவது பிரச்சனைனா இவங்க டைரக்டா இல்ல பேசாம ஏஞ்சல், எனக்கு என்ன கேள்வினா, இங்க இந்த இடத்துல இந்த தானாஸ், அப்புறம் இந்த டி ஃபோர்ஸ், இந்த மாதிரி இந்த குட்டி குஞ்சான வச்சு பின்னாடி வேலை செய்யறான்ல, அவனை எல்லாரையும் வர சொல்லுங்க. அவங்க எல்லாருமே பேசினா நான் பேசிக்கிறேன். இல்ல வர மாட்டாங்க. பேசலாம், ஒன்றும் பிரச்சனை நம்ம பேசல வர மாட்டாங்க. அவனை வர சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல வர மாட்டாங்க. இல்ல விடுங்க, அவன் சின்ன எப்பவுமே பசங்க விடுங்க. ஈக்குவலா பேச வர மாட்டாங்க. ஏன்னா அவனுங்கள்ட்ட இந்த ஏன் பண்ணா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவனுங்க பேந்தர் பண்ணது வேற வேலை. அதனால நீ பேந்தர் கை சுத்தமா கையில விட்டு போயிட்டேன். அந்தால தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்ப முடியாது கார்த்திக். இதெல்லாம் ஒரு கேங்க காப்பாத்திக்க அவங்க ஒரு ஆளை இல்ல வீரா, இது எப்படின்னா நேத்து வரைக்கும் ரொம்ப உஷாரா தான் ஒரு ஸ்பேஸ்ல போய் சேவலையா யாரை திட்டிட்டு இருந்தாப்ல. ஏதோ ஒரு சொன்னாரு. நான் அபியூஸ் பண்ணது இல்ல, மத்தவங்க இல்ல வந்தே இல்ல அப்படிங்கிறாரு. இந்த அடியில உட்கார்ந்து இல்ல கார்த்திக், இங்க இப்ப நான் நல்லவன் சொன்னாதான் அவங்க பேசுனது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் கார்த்திக். ஆமா, அப்படி இருக்கலாம். என்ன பேசுனது இல்ல, ஆனா தப்பு நான் யாரையும் பேசுனதுன்னு சொன்னார்ல, ஃபுல்லா பேசியிருக்காரு. எம்எம்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, திருட்டு தேவையாமையா, சாரி வார்த்தை இல்ல கார்த்திக் வேணாம் விடுங்க. சின்ன பசங்க குட்டி, அதாவது குட்டி சின்ன பசங்க விடுங்க. பட் அவங்க நல்லா பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இல்ல கௌசிக் அந்த ஒரு ஏஞ்சல் எனக்கு இந்த ஏஞ்சல் புதியவன் யூசுப் சஃபீக்கு எல்லாமே ஒரே குரூப் தான். இன்னைக்கு ஏன் பிரிஞ்சுட்டாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எக்ஸ்போஸ் பண்ணி யாரு பிரியல, அவங்க யாருமே பிரியல. ஓகேவா, அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இங்க உட்கார்ந்தது நாங்க தான் திமுகன்னு மத்தவங்களை அவங்க பேசட்டும், நான் அதுக்கு எதிர்ப்பே கிடையாது. தாராளமா அரசியல் பேசட்டும். கௌசிக் ஒரு செகண்ட், அவங்க தாராளமா பேசட்டும். பட் அடுத்தவங்களை பிராண்ட் பண்ணி பேசக்கூடாது. இப்ப சும்மாவா குடிக்காரன் பொம்பளை பொறிக்கன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க, கார்த்திகே குடிக்காரன், அவங்க எல்லாம் அப்படி பிராண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க தாராளமா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இல்ல குடிக்கிற போட்டோவுக்கு என்ன போடுறோம், போட்டோ குடிச்சு தானே இருக்கும்னு அர்த்தம். நீ என்ன பண்றீங்க? இல்ல கார்த்திக், இன்னைக்கு நீங்க அவங்க கூட க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அவங்களுக்கு ஆப்போசிட் கருத்து வந்துச்சு. இல்ல வீரா, நான் அதை பண்ணவே மாட்டேன். இங்க பாருங்க வீரா, நான் அதை பண்ணவே மாட்டேன். நீங்க பண்ண மாட்டீங்க கார்த்திக், நான் உங்களை சொல்ல நீங்க பண்ண மாட்டீங்க. அத சொல்றேன்ல குடியாருன்னு சொல்லிட்டு, ஏன் கூட குடிச்சவனை கூட நான் அந்த வார்த்தை சொல்லி அங்க பேச கார்த்திக், அது இல்ல உங்களை பேசவே இல்ல, விடுங்க. வீரா நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுங்க. ஐயா வீரா, உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அவசரப்படுறீங்க. நம்ம இந்த மாதிரி சொல்றது கிடையாது. இவனுங்க இந்த தின்ன கிழவிங்க மாதிரி கிழவிங்க ஊர்ல பால்வாடியில் உட்காந்து பேசுங்கல்ல முற்றுல, அந்த மாதிரி குரூப் வேணுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸ்ல நானும் சும்மா கார்த்தி ஆக்சுவலா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது. நான் தான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கம்யூனிட்டியில நடக்குது, அது எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப ஹைலைட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சும்மாவோ கார்த்தி ஃபர்ஸ்ட் சும்மாவை போட்டு ஒரு ஸ்பேஸ்ல அடிச்சாங்க, அப்புறம் கார்த்தியும் அதுக்குள்ள அடிச்சாங்க, அதுக்குள்ள எண்ணெயும் இழுத்து போட்டு அடிச்சாங்க. ஏன்னா இதை ஹைலைட் பண்ண அப்பயே நான் சொன்னேன், இல்ல இவங்களோட பிஹேவியர் ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு, சம்திங் ஃபிஷி. நான் சொன்னதுக்கு காரணமும் இருந்துச்சு. ஆனா பிராண்ட் பண்ணாங்க, கார்த்தி ஒரு பிராண்ட் பண்ணாங்க, எல்லாம் ஒரு பிராண்ட் பண்ணானுங்க. அப்ப இப்ப அதுக்கு ஈக்குவலா களமாடினதுலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா டிஃபோர்ஸ்ன்ற ஒரு ஐடி, அன்ஸ்கோல்ன்ற ஒரு ஐடி, அப்புறம் யூசப் ஒன்றாவது இண்டிவிஜுவலா போக வேண்டாம், விடுங்க. அது நம்ம அப்படி ரொம்ப இண்டிவிஜுவலா போக வேண்டாம். உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்களே. அன்னைக்கு நான் பேசினதுல ஏதாவது நான் உங்களுக்கு தப்பா பேசியிருந்தேனா, அசிங்கமா பேசினேனா, இல்ல தப்பா கெட்டதா பேசியிருந்தேனா, எதுவுமே பேசலனா இதுக்கு இப்படி ஒரு கௌசிக், அதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனை ரீசெண்டா தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஹரப்பன் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். கௌசிக் பேசுறது ஒரு மன வருத்தம். அவர் என்னத்தமா சொல்றாரு, எனக்கு அந்த ஸ்பேஸ்ல நானும் தான் இருந்தேன். நான் ரீசெண்டா நோட் பண்ணது என்னன்னா, ரீசெண்டா எங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்குள்ள. கௌசிக் நீங்க பேசுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தெரியும், உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கௌசிக் பேசுறது வேற விஷயம். அவர் ஒரு தனி மனுஷனா ஒரு விஷயத்த பேச வந்தாரு. அவரை ஒரு லேபிள் பட்டி ஒரு ஏடா கூடம் பண்ணி விட்டாங்க. அன்னைக்குதான் நான் ஒரு ஸ்பேஸ போட்டேன், இந்த ஸ்பேஸ் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்.
ஏன் கௌசிக் சும்மா நீங்க ஒரு பேசுங்க. காமனா பேசணும். அப்ப மூக்கா கௌசிக் மூக்கா பேர் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி ஏங்க மூக்கா அவரு யோ நைனா கொஞ்ச நேரம் கம்னதியா முதல்ல நான் தான் ஹைலைட் பண்ணேன். இது இல்லைங்க, இந்த ஸ்பேஸ் கம்யூனிட்டி ரொம்ப ஃபிஷியா இருக்கு, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குங்க, இதுல எனக்கு ரொம்ப தப்பா படுது. அன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தோம். கார்த்தி இருந்தாரு, சும்மா இருந்தாரு, ரொம்ப கான்வெர்சேஷன். அப்புறம் நான் ஆரம்பிக்கும் போது இது அப்புறம் டெவலப் ஆகி போச்சு. அந்த இடத்துல நான் தப்பாவோ அசிங்கமாவோ அவங்கள டீஃபேமோ எதுவுமே பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பேஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பேஸ்ல சும்மா அவன் குடிகாரன், அவன் குடிச்சிட்டு வந்து பேசுவான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, கார்த்தி ஒரு குடிகாரன், என்ன வந்து இவன் வந்து இவனுக்கு என்ன தெரியும், இவன் எதுக்கு வந்து கிளப் ஹவுஸ்ல இருந்து நாங்களாம் வந்துட்டா இவனுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் யாருன்னா இவரு கோட்டரிட்டா இருப்பார்ல அவரு அந்த ஸ்பேஸ்ல ரொம்ப அக்ரெசிவா பேசினாரு. நான் அப்பயே சொன்னேன், எனக்கு புரியவே இல்லை, நான் கீழே தான் இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இல்ல அவரு இல்ல நான் கார்த்தி முடிச்சிடுறேன். அந்த ஸ்பேஸ்ல ரொம்ப ரொம்ப தப்பு அசிங்கமா இருக்கிற 3 பேரையுமே ரொம்ப டிஃபேம் பண்ணாங்க, பர்சனலா அட்டாக் பண்ணாங்க. சரி ஓகே, ரிட்டாலியேட் பண்ணவே கிடையாது, சும்மாவும் பண்ணல, கார்த்தியும் பண்ணல, நானும் விட்டுட்டேன். இன்னொரு ஸ்பேஸ்ல நான் கீழே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் தான் பர்சனலா என்ன மேல கூப்பிட்டாரு. சரி ஓகே பேசலான்னு போகும்போது திரும்பி என்ன டார்கெட் பண்ணாங்க. எப்படி டார்கெட்னா, குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ குடிச்சிட்டு எப்படா நீ பேசிட்டு வருவேன் அப்படின்னு கேட்டேன். நான் அதுக்குதான் சரி வந்து நான் ட்விட் போட்டேன். அந்த ட்விட்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் கீழே வந்தேன், என்னை எதுக்கு நீ மேலே கூப்பிட்டு, நான் மேலே வந்து பேசும்போது என்ன எதுக்கு குடிச்சிருக்கியான்னு கேட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை, இங்க இருக்க எல்லாரையுமே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி டார்கெட் பண்ற, இது சம்திங் ஃபிஷின்னு சொல்லும் போது இதுல அடிச்சது யாருன்னு தெரியுமா? பேன்சர் ரீப்ளே பண்ணல, அதுக்கு ரீப்ளே பண்ணது எல்லாருமே ஒரு கேங். அந்த கேங் யாருன்னா எமினம்னு ஒருத்தர், டிஃபோர்ஸ்னு ஒருத்தர், அன்ஸ்போலுன்னு ஒருத்தர், யூசப்னு ஒருத்தர், ஒன்றாகன்னு ஒருத்தர். ஓகேவா? இந்த கேங் இது வந்து இப்ப பரணி வந்து என்ன கேட்கல, ஏஞ்சல் வந்து என்ன கேட்கல, ஹரப்பன் வந்து என்ன கேட்கல, ராஜ் வந்து என்ன கேட்கல, கட்டப்பட யாருமே என்ன கேட்கல. ஆனா நான் சொன்னதுல சம்திங் நான் ஹைலைட் பண்ணன்ற காரணத்துக்காக மட்டுமே என்னை போட்டு அடிச்சாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் விட்டு போட்டேன். இவங்க திட்ட வந்து குரூப்ல ஷேர் பண்ணிட்டானுங்க, எப்படியும் என்ன அடிக்கதான் போறானுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்ப பேசிக்கிட்டே தான் இருந்தேன். இது இன்னைக்கு ஹைலைட் ஆச்சு. ஆனா நான் அன்னையில இருந்தே சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், இவனுங்களோட பிஹேவியர் சம்திங் ஃபிஷி, இவனுக்கு ஏதோ ஒன்று பண்றானுங்கன்ட்டு. அதுல இருந்து நான் எந்த ஸ்பேஸ் போனாலும் கீழே இருந்தாலும் என்னை பார்த்தாலே இதை பத்தியா, இவன் இருக்கான் பாத்தியா, இவனை பத்தியா, இவன் என்ன பண்றான் பாத்தியா, இவனுக்கு என்ன தெரியும் பாத்தியா, இது நடந்துகிட்டே இருக்கு. இது எனக்கு மட்டும் நடக்கலைங்க, இங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே நடந்திருக்கு. இங்க நார்மலா பேச வந்திருக்க எல்லாரையுமே இவனுக்கு டார்கெட் பண்ணியிருக்கானுங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து சுமால ஆரம்பிச்சாங்க, கார்த்தியில ஆரம்பிச்சாங்க, இப்ப பரணியும் அட்டாக் பண்ணாங்க. ஆக்சுவலா சேவல் அட்டாக் சம்திங் என்ன வேணா இருக்கட்டும், ஆனா எதிர்கருத்து யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே பர்சனல் அட்டாக் பண்ணி என்ன குடிகாரன், சும்மா குடிகாரன், இந்த மாதிரி பிஹேவியர் இது வரைக்கும் நடந்தது இல்லை. இது வரைக்கும் கான்ஃபிளிக்ட் எல்லா ஸ்பேஸ்லயும் நடந்திருக்கும், கருத்து முரண்பாடுகள்லாம் கிடைக்கும். ஆனா பர்சனல் அட்டாக்கு ஒரு கும்பலா பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேன்தர் மட்டும் இல்ல, பேன்தர் எங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு பல கேள்விகள் வருது. அன்னைக்கு என்ன அடிக்கும் போது இதே கேங்கா வந்துதான் எனக்கு கோட் பண்ணீங்க, ட்விட் பண்ணீங்க, சண்டை போட்டீங்க, அசிங்கமா திட்டினீங்க. அப்ப கூட நான் எதுவும் ரிப்ளை பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து பேன்தர் மட்டும் அலோன், பேன்தர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா புதியவன் டீம்ன்றது பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு, அவங்களோட பிஹேவியர் இதை அட்ரஸ் பண்ணணுமானா கண்டிப்பா அட்ரஸ் பண்ணும். இது ஏன்னா எலெக்ஷன் வருது. இன்னொன்னு இவங்களோட பிஹேவியர்ல எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியாரிஸ்ட், கம்யூனிஸ்ட், கூட்டணி கட்சிகள்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே அடிக்கிறாங்க, அக்ரெசிவா அடிப்பாங்க. இது வரைக்கும் ஹரப்பன் நம்ம நார்மலா பேசுறதெல்லாம் ஓகே ஃபைன். ஆனா ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்கள அடிக்கிறதுக்கான காரணம் எனக்கு சத்தியமா புரியல. இன்னொன்னு, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கூட்டணியில இவங்களை பிரிச்சு கொண்டு போகணுன்றது. இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இருக்கு. இது இவங்க வந்து கண்டிப்பா பவுடக்கார கேங்கா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க அடிக்கிறது எல்லாரையுமே நோட் பண்ணி பாருங்க. இவங்க நம்ம கூட இருந்து நம்ம கருத்து பேசுற மாதிரியே கூட்டணி கட்சிகளை பிளவுபடுத்துறதுக்கான, இப்ப ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து சங்கி அடிச்சோம், இன்னைக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம், கூட இருக்கிறவங்க நம்மள அடிக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே நம்மள அடிக்கிறாங்க. இப்ப ஒரு நரேட்டிவ் எப்படி செட் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி இந்த நரேட்டிவ் இல்ல, இது எப்படி கிரியேட் ஆச்சு? ஒரு கேங்கு உள்ள வந்துச்சு, கூட்டணி கட்சிகளுக்கும் நமக்கும் கான்ஃபிளிக்ட்ன்றத சோசியல் மீடியால யார் கிரியேட் பண்ணா? இது எப்படி நடந்தது? இல்ல அது வந்து தப்பு. இல்ல அது வந்து தப்பு. இவங்க வரதுக்கு முன்னாடி அந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் உருவாயிடுச்சுங்க வந்து. ஓகேவா?
இருக்கு அரப்பன். ஆனா அரப்பன் நீங்க அந்த முட்டையே கொடுக்காதீங்க. அவர் நான் அதுக்கு சொல்றது வந்து முட்டை கொடுக்கல. ஒரு இங்க பாரு டெய்லி உட்காந்து சிஎம் இங்க பாரு ஒரு விஷயம் அடிக்கிறதுனா கரெக்டா அடிங்க, ஓகேவா? நீ கூட்டணி கட்சியில இருக்கிறவன் ஒரு நிமிஷம் நீ ஒரு நிமிஷம் ஏரியா நான் முடிச்சுக்கிறேன், பாயிண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். அடிக்கிறதுனா கரெக்டா அவன் இந்த மாதிரி ஓகே வேற கட்சியில இருந்து வந்திருக்கான், இந்த மாதிரி டவுட்டா இருக்கா, அதை வச்சு அடிங்க. கான்ஃபிளிக்ட்ங்கிறது வந்து இது என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி என்னமோ எல்லாம் ஒற்றுமையா இருந்த மாதிரியும் அவங்க அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்ச மாதிரி ஒரு இதுக்கு கிரியேட் பண்றதுங்கிறது தப்பு. அங்க வரத்துக்கு முன்னாடி இருந்து இங்க கொக்கியா இருக்கட்டும், குப்பூசியா இருக்கட்டும், இங்க இருக்கிற நீலசங்கிகளா இருக்கட்டும், ஆரம்பத்துல இருந்தே திமுகவுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தானுங்க. ஆரம்பத்துல இருந்து இங்க எல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அதுக்கு முன்னாடி இங்க யாருமே வேலை செய்யாத மாதிரியும் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் மாறின மாதிரி பேசாதீங்க. சரி, ஓகே சார் சொல்லிட்டாரு. ஓகே இல்ல சும்மா இது வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். சும்மா நான் சொல்றது கேக்குதுங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கேக்குதா? சும்மா இல்ல அது அவர் வந்து ஒரு கௌஷிக்கு தெரியாது. மேபி அவர் இப்ப புதுசா வந்திருப்பாரு. லாஸ்ட் 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த விசிகால இருக்கிற இப்ப இந்த ராஜ்ஸ்ரீ வந்தவங்க அவனோட ட்விட்டர் நீங்க ஒரு அடுத்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் எடுத்து பாருங்க. அப்புறம் பிரகதீஷன் ஒரு நாய் இருக்கு, அவன் என்ன பண்றான்? எல்லாமே எச்ச வேலை தான் பண்றான். இத ரொம்ப என்டோஸ் பண்றது யாரு? இப்ப சும்மா இருக்கும்போது அரப்பன் அடிக்கல கரெக்டா, ஆனா அத ஹைலைட் பண்ணி ரொம்ப கான்ஃபிளிக்டா கொண்டு போன கேங் யாரு? நீங்க நார்மலா பேசுற நீங்க 5 வருஷமா பாருங்க தெரியும். அவங்களோட ட்வீட்டை பாருங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்ஃபிளிக்ட் உருவாக்குனது வந்து கூட்டணி கட்சியில இருந்தா ஆரம்பிச்சாங்க. நம்ம யாரும் போய் கூட்டணி கட்சி அடிக்கல. நீங்க அவர் கௌஷிக் காலையில இருந்தே இதான் பேசிட்டு இருக்காரு. ஐயா இதெல்லாம் பேச்சு, அது வேற பேச்சு, ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னு தான் பேச்சு. நம்ம கூட்டணி கட்சி கான்ஃபிளிக்ட் அதெல்லாம் ஓகே, கௌசிக் பாயிண்ட்ல இருப்போம். அவங்க வந்து ஒரு இது கிரியேட் பண்ணி ஒரு ரிசப்ஷனை கிரியேட் பண்ணி மத்தவங்க மேல வந்து இவன் தான் இது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பிராண்ட் பண்றாங்க. அவங்க கூட்டணி கட்சி அது பேசுறதுன்னா பேசுங்க. கூட்டணி கட்சிக்காரெல்லாம் யோக்கிய மாதிரியும் நம்ம வந்து நம்ம இதெல்லாம் தெரியாம போய் அவன் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவர் ஹரப்பன் எனக்கு தெரிஞ்சு கௌசிக் வந்து கூட்டணி கட்சி பேசல. நமக்கு முன்னாடி இங்க யாரும் பிரிவு கிடையாது, எல்லாரும் ஒன்னாதான் பேசிட்டு இருந்தாங்க தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி எதுவும் பேச கிடையாது, குறுக்க வராது. அப்படி யாரும் பேச கிடையாது. 2019 ஆரம்பிச்சு 2020 வரைக்கும் தான் ஒற்றுமையா இருந்தோம். அதுக்கப்புறமே சண்டை ஆரம்பிச்சிருச்சுங்க ட்விட்டர்ல. அது தெரியல. பட் நம்ம வந்து இந்த குடிகாரன் பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி எல்லாம் யாரையும் பிராண்ட் பண்ணி பேசுறது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஓகேவா? அந்த பிரச்சனை இருக்கா? அத வந்து இவங்க நம்ம அப்பப்ப அடிச்சுக்குவோம், அப்பப்ப போய் சேர்ந்துக்குவோம். ஏன்னா இவ்வளவு தூரம்லாம் கேப் விட்டதெல்லாம் எனக்கு தெரியல. நான் 2021 இருந்து இருக்கிறேன். நம்ம அடிச்சுக்குவோம், மறுபடியும் ஒரு மாசம் 10 பேர். ஆனா இப்ப வந்து ரொம்பவுமே செயின் கட் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? அவ்வளவுதான். குத்தூசி கொக்கிலாம் எப்ப உங்ககிட்ட வந்து சேர்ந்து பேசிட்டு இருந்தான் சொல்லுங்க. இல்ல அவங்க அதிமுக அடிமை அவங்கள விட்டுருவோம். பட் இல்ல அவங்கள விட்டுருவோம். பட் கௌசிக் நீங்க சொன்னக்கூடிய பாயிண்ட் நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி உங்க டீல நான் அப்ப பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி 4-5 பேர் அதை கோட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரீசன்னா வந்து சந்தியான்னு ஒரு ஐடியா வந்து அவங்க யாரும் தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். பட் அதெல்லாம் நான் நம்புற மாதிரி கிடையாது. அது வந்து பர்சனலா எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம். பட் நேத்து 2 நாள் முன்னாடி வந்து சேவலுங்கிற ஒரு நல்ல மனுஷன் இருப்பாரு, அவரை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருந்தாங்க. இதே நம்ம இவரு தான் பேசிட்டு இருந்தாப்புல, ஒன்றாக தான் போய் ஏதோ அவரை வந்து ஒம்பத்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவங்க என்ன எப்படி பிராண்ட் பண்றாங்கன்னா, அபியூசரு, குடிகாரன், பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ஒரு 4-5 பேர் அப்படி பிராண்ட் பண்றாங்க. அது என்ன ரீசன் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். பட் எதுக்கு இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பிளாக் பேந்தரை சும்மா முன்ன நிறுத்தி ஏதோ அவங்க பிளான் பண்றாங்க. ஏன்னா ஒரு வாரமா இங்க வேற மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹவு தேர் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல வந்து இந்த பிளாக் பேந்தரை போட்டு பேசியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பிளாக் பேந்தர் இன்னைக்கு தான் வந்து பேசினாப்புல, இன்னைக்கு ஃபுல் டைம் இங்க தான் உட்காந்து பேசினாங்க. அவங்களும் அந்த சண்டையோ அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்ச மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சும்மா கண்டினியூ பண்றீங்களா இல்ல க்ளோஸ் பண்றீங்களான்னு தெரியல. 4 வயசா ஓடுன்னு நினைக்கிறேன். ஓகே, முடிச்சு க்ளோஸ் பண்ணு. சும்மா நாளைக்கு பேசிக்கலாம். சும்மா நாளைக்கு பண்ணுவோம். ஏன்னா பெரியவரா? ஆமா பெரியவர் தான், சந்தன் பெரியவர் சொல்லியிருக்காரு. சும்மா ஏன்னா
நான் இது விடக்கூடாது. நாளைக்கு நம்ம பேசுவோம். நாளைக்கு ஈவினிங் இது மாதிரி நாளைக்கு ஈவினிங் நம்ம இல்ல பேசுவோம். இல்ல கொஞ்சம் ஓகே சும்மா இன்ஃபர்மேஷன் வச்சு இதோட பேசுவோம். நிப்பாட்டிங்க. இது மாதிரி போனா பர்சனல் மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. ஆமா பேசலாம். அது தாராளமா பேசுவோம் சும்மா. ஏன்னா வந்து இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எலெக்ஷன் நெருங்க நமக்கு விரோதிகள் வந்து வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இவங்க அந்த கட்சியா எதிர்கட்சின்னு கூட நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. இவங்க வந்து கிளப் ஹவுஸ்ல எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. திடீர்னு விசிகன்னு சொல்றாங்க, திடீர்னு யாரோ இப்போ நீல கோஸ்ட்னு சொன்னாங்க. அது வந்து சும்மா க்ளோஸ் பண்றேன். இவர் வந்து இல்ல இவர் நினைச்சா கொழாவை திறக்கணும்னா இவர் நினைச்சா கொழாவை பெரியவரை தப்பா பேசாதீங்க. சும்மா என்ன பெரியவர் பேச்சு அந்த மதிப்பு கொடுப்போம். நீங்க அந்த எண்டிங் நோட்டை சொல்லிட்டு முடிச்சுங்க. முகம் அவர் பேசணுங்க. பேசுங்க சும்மா. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, பேசுங்க. இல்ல அதாவது ஒரு நிமிஷம். வீட்டுல திட்டு வாங்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. இது வந்து பிரச்சனை என்ன தெரியுமா? இத வச்சு நிறைய பேர் கேம் விளையாடுறாங்க. ஆனா இந்த கேம்ல எவன் மாட்டுறானா அவன் மாட்டிவான், அவன் செத்துருவான். அதுல என்னங்க உங்களை கூப்பிடாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் உட்கார வச்சு பேசணும் தெரியுமா? கேரக்டர் அசசினேஷன். பட் விடுங்க, அது கடந்து போங்க. சும்மா நீங்க 2 பேரும் அதை பேசிங்க. நீங்க 2 பேரும் நான் அது தனியா பேசிக்குவேன். என்னோட பர்சனல் பிரச்சனையை எங்கேயுமே இழுத்து வந்தது இல்ல. ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இட் இஸ் பீன் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்ற ஒரு ஸ்டாலின் ஒரு இடத்துல நிக்கிறான். அடிச்சு சாவுங்க. எவனுக்காவது முட்டு கொடுக்குறீங்களா? நீங்க முட்டு கொடுத்துக்குங்க. நாங்க இதுக்குள்ளேயுமே வரமாட்டோம். என்ன விட்டுருங்க. நான் பண்ற வேலை வேற, நீங்க பண்ற வேலை இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இது எதுக்குள்ளேயே நான் வரமாட்டேன். நீங்க குரூப் கடிச்சுக்கிறீங்களா, காசு கடிச்சுக்கிறீங்களா, எவனா ஒருத்தன் காசை வாங்கி கொடுக்குறானா, எவனா ஒருத்தன் வந்ததுக்கு ஏதாவது தின்றானா, எனக்கு தெரியாது. தேவையே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னதுதான். இங்க நான் நன்றி கடனோட ஒரு சேலஞ்சு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு தேவை பூராவுமே ஒரே ஒரு ஆள் தான். திமுகன்னு ஒரு கட்சி, அதுக்கு தலைவர் கலைஞர்னு ஒரு கட்சி. அந்த அந்த ஆளுக்கு நாயா நிப்பேன்னா நான் நாயா நிப்பேன். அவ்வளவுதான். நீங்க பண்றத பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீ பெருசா நான் பெருசான்னு என்ன சண்டையில இழுத்தீங்கன்னா நான் வரவே மாட்டேன். என்ன இங்க எவ்வளவு டிஃபேம் பண்ணுமோ பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. காசுக்கு ஆசைப்பட்டு 4 பேர் அசிங்கமா திட்டிக்கிறானா, அவன் 4 பேர் புரண்டு படுத்துக்கிறானா, அது நான் பண்ணவே மாட்டேன். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு விக்கல் வருது, நீங்க தண்ணி குடிச்சு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிருங்க. நாளைக்கு கண்டினியூ பண்றோம். நாளைக்கு கரெக்டா கண்டினியூ பண்ணுவோம். அவரு நியாயம் கேட்டுருவோம். அவருக்கு நியாயம் கேட்கிறவளுக்கு எல்லாம் என்ன பெத்து விடல. அவன் ஒரு பைத்தியக்காரன். ஏதோ முடிச்சுடுங்க சும்மா முடிச்சுடுங்க. நன்றிகள் ஐயா. ஆனா அவனுக்கு நியாயம் கேட்டு இன்னொருத்தன் வந்தானா அவனும் செருப்பு போட்டு அடிக்கணும். நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். க்ளோஸ் பண்ணது.